வீரப்பன் ஆல்மோஸ்ட் தலை முடியை பிடிச்சி தூக்குறேன். திருப்பி பார்த்தாக்கா மீசை இல்லை, ஆளே ஒரு மாதிரி. நாங்கள் பார்த்த வீரப்பன் வேறு, இங்கே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ரைட் சைடு விண்டோலேருந்து கேட்குறாரு, வாட் உசேன்றார். சார் ஐ திங்க் வி ஷாட் த ராங் பர்சன் அப்படின்றார். அப்புறம் அந்த மச்சங்க இதெல்லாம் பார்த்து கங்க்ராச்சுலேஷன் சார், வி மேட் இட். வீரப்பனை உயிரோடு கழிச்சிட்டான்னா நமக்கு ரொம்ப அட்வான்டேஜ். அங்கேயே உள்ளே உட்காந்துட்டு வீரப்பன் தான் கூப்பிட்றான்னு சொல்லி ஆளை கூப்பிட்டு எல்லாத்தையும் வரிசையாக அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இருக்கிற ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு உள்ளே போனோம். அவர் வந்தார், உட்காந்து போனோம். நேராக மாகாம்பாளையம் போனோம். மாகாம்பாளையம் போனால் அவங்க பாறையில் ரெட்டிங்கில் எழுதியிருக்கான் வீரப்பன், இந்த சண்டை எனக்கும் மிஸ்டர் தேவாரம் அப்போது ப்ரொஹிபிஷன் ஐஜி. அவர் என்ன பண்ணுறாரு, ப்ரொஹிபிஷன் ரைடு போகிற மாதிரி சத்தியமங்கலம் காட்டில் பூந்து ஒரு இடத்துல ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஒரு சந்தன கட்டை மறைச்சி வச்சுருக்காங்க. அவர் தகவல் கொடுக்குறாரு, நிறையா சந்தன கட்டை இருக்குது அங்கே, ரைட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் போனால் ஒரு 70 மெட்ரிக் டன் எடுத்தோம் சார் சந்தன. ஒரு 7-8 லாரி, பெரிய பெரிய லாரிங்களை தான் ஏற்றி கான்ஃபிஸ்கேட் பண்ணோம். அது ஒரு வாட்டி 3 ஃபாரஸ்ட் கார்டுங்களை கடத்தி வச்சுக்கிட்டான். 3 lakhs ஏதோ பணம் கேட்டான். டிரான்ஸ்மிட்டர் ஒன்று, அதை அந்த பேக்கில் வச்சு 3 லட்சம் ரூபாயும் வச்சு அனுப்பி விட்டோம். இவன் காசை எடுத்து பேக்கை தூக்கி போட்டான். ஒரு ஆளை செட் பண்ணி தந்தம் வாங்குற மாதிரி பண்ணிட்டோடனே அவனுங்களுக்கு கிடச்சதுன்னா வீரப்பனே தந்தம் கொண்டாந்து ஒரு இடத்துல கொடுக்குறான் சத்தியமங்கலத்தில். காடு அங்கே சார் விதவிதமான டைப்பில் அந்த காடு, சத்தியமங்கலம் காடு ஒரு இடத்துல வெயிலே தெரியாது, ஒரு இடத்துல ஓப்பனாக இருக்கும், தண்ணி நிறையா இருக்கும், வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், ரிவர் இருக்கும், இன்னொரு ஃபாரஸ்ட்டு ட்ரையாக இருக்கும். சுத்தமாக தண்ணிக்கே நமக்கு இதாகிடும். வாவுத்தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். வீரப்பன் தேடுதல் வேட்டையில் என்ன நடந்தது? இது தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்முடன் விளக்கமளிக்க இருக்கிறார் வீரப்பன் தேடுதல் வேட்டையின் கிளைமாக்ஸில் முக்கிய பங்காற்றிய எஸ்பி FM குசைன் அவர்கள். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த வீரப்பன் தேடுதல் வேட்டை பல வருஷமாக நீடித்தாலும் எண்டுக்கு கொண்டு வந்த கிளைமாக்ஸில் நீங்கள் தான் ஒரு முக்கிய பங்காற்றிருக்கீங்க. உங்கள் டீம் தான் அந்த என்கவுண்டரை பண்ணது. அந்த வாய்ப்பை மிஸ்டர் விஜயகுமார் தான் எனக்கு கொடுத்தாரு. ஒரு 10 நாளைக்கு முன்ன இந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு 10 days பிஃபோரு டீம் ரெடி பண்ணி சொன்னார். ஏற்கனவே எல்லாருமே நல்ல டீம் தான், இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் கோர் டீம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. ரன்னிங் ஷாட் அடிக்கிறது, நைட் டைமில் அடிக்கிறது, எப்படி லைட் இல்லாத டைமில் இருட்டாகிடுச்சுன்னா எப்படி அடிக்கிறது, அப்புறம் வெஹிக்கிள் எப்படி கவர் பண்ணி அடிக்கிறது, இது மாதிரி பயிற்சியெல்லாம் நான் கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் ஈவினிங் மெசேஜ் வருது, உடனே புறப்பட்டு பாப்பரப்பட்டிக்கு வாங்க, சிவில் ட்ரெஸ்ஸில் வாங்கன்னு சொன்னேன். ஒரு டிஷர்ட்டு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு ஓப்பன் டைப் லாரி, சிவில் லாரி. அந்த லாரியில் ஏற்கனவே அந்த டீம் ஏறி இருந்தாங்க. நான் என்னுடைய கன்மேனை ஏறிட்டு நான் சொன்னேன், என் டீமையும் கூப்பிட்டுவான் சார், வேணா இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் யுவர் கன்மேன் அப்படின்னாரு. கன்மேன் எடுத்துகிட்டு போனோம். போய் நம்ம அங்கே சேரும்போது நல்ல டிராஃபிக் கன்ஜெஷன்லாம் நிறையா இருந்தது. எப்படியோ போய் அந்த ஸ்பாட்டுக்கு போனோம். இவர் ஏன் லேட் அப்படின்னாரு. இதுதான் சார் ப்ராப்ளம் ஆச்சு. சரி, உடனே போய் பொசிஷன் எடுத்து, ஏற்கனவே நான் ட்ரெயின் பண்ணியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பில்டிங் மேலே ஒரு 2 டீமு, ஆப்போசிட் சைடில் ஒரு லாரி, அந்த லாரியில் ஏற்கனவே நிறுத்தி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம போய் பில்டிங்கில் பொசிஷன் எடுக்கணும்னு தான். இது ப்ரீ பிளான். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஒரு டீமுக்கு. ஆப்போசிட்டில் ஒரு டீமு, அதில் இவரை ஏற்றி விட்டேன். சார்லஸ் சப் இன்ஸ்பெக்டர் இருந்தார். அப்போ நான் டிஎஸ்பி. நானும் என் கன்னுமேன் என்ன பண்ணோம், வண்டிக்கு ஃப்ரண்ட் சைடில் உட்காந்துட்டோம். வண்டி வர டைரெக்ஷனில் ஒரு ரிஃப்ளெக்டர் வைக்க சொன்னோம். ஏன்னா அந்த டிரைவருக்கு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. அந்த டிரைவரும் வெள்ளத்துறையும் இந்த ட்ரைனிங்கில் இல்லை. இவங்க கிராஸ் ஃபயரில் மாட்டிக்கக்கூடாது. நாங்கள் ஒரு சைடில் சுடும்போது இவங்க மாட்டினாங்கன்னா தட் வாஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க வண்டிக்குள்ளே இருக்காங்க. அவங்க வண்டியிலேருந்து இறங்குவாங்க. வண்டி நிற்கிற இடம் அவங்களுக்கு சொல்லியாச்சு. ஒரு ரிஃப்ளெக்டர் வச்சுருந்தோம். கரெக்டாக அங்கே வீல் நிறுத்தணும். வண்டி வந்துச்சு, ஸ்டாப் ஆச்சு. வெள்ளதுரை கிரினேட் போட்டார். அது உள்ளே போடல அவருக்கு பதற்றத்தில். அப்புறம் வெள்ளதுரையை பிடிச்சி நான் சேஃப் சைடாக அனுப்புகிறேன். எதிரில் இன்னொரு லாரியை நீக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் ஸ்வீட் பாக்ஸ் என்னமோன்னு சொல்லி கரும்பு லாரி. அதில் ஒரு இன்டெலிஜென்ஸ் டீம்லாம் இருந்தது. ஒரு விட்டுட்டு நான் வர்றேன். இவர் செந்தாமரை கண்ணன் மைக்கில் வார்ன் பண்ணுறார், உன்னை சுற்றி வளைச்சாச்சு,
நீங்கள் வந்து சரண்டர் ஆகிடுங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. சார்லஸ் எஸ்ஐ என்ன பண்ணுறாரு, ஹேண்ட் கப் லீடிங் செயின் எடுத்துன்னு வர்றாரு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போகிறது. உடனே ஒரு ஃபயர் உள்ளேருந்து ஃபயர் ஆனோடனே ரிட்டன் ஃபயர் நம்ம கொடுக்குறோம். ஃபயர் முடிஞ்சு ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் கிராவலிங்கில் வரேன், அந்த ரோடை கிராஸ் பண்ணுறேன், அப்படியே கிராவலிங் பண்ணிட்டு வரேன். இங்கே இந்த சைடு மிஸ்டர் விஜயகுமார் சார், வண்டிக்கு ரைட் சைடு, நான் வண்டிக்கு லெஃப்ட் சைட்லேருந்து வரேன். அப்போ லைட் அடிக்க சொன்னேன். அந்த லைட் வந்து நாங்கள் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு நீட்டு குச்சியில் மேலே லைட் இருக்கும், கீழே சுவிட்சு. சுடணுன்னா அவங்களுக்கு அந்த டார்கெட் லைட்டு தான் தெரியும், கீழே பிடிச்சின்னு இருக்கா சேஃப் ஆகிடுவோம். இது லைட் போட்டோன்னே அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார், அந்த இடத்துலையும் அப்ரிஷியேட் பண்ணுறாரு, வெரி குட் அப்படின்னு சொல்லி. வந்துட்டு நான் இவர்கிட்ட சொல்கிறேன், சார் என் கன்மேனுக்கு அடிபட்டுருக்குது, இஸ் இ சீரியஸ் அப்படின்னாரு. இல்லை சார் நார்மல் இது பேசிட்டு இருக்கோம். வண்டி ஆடுது அப்படியே, உள்ளே அவங்களுக்கு அடிபட்டு துடிச்சிருக்கலாம். நம்ம மைண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் தானே வரும். மறுபடியும் ரீபொசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பஸ்ட் ஃபயர் அடித்தோம். இன்னொரு பஸ்ட் ஃபயர் அடித்தோடனே டோட்டல் சைலண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் விஜயகுமார் சார்கிட்ட சொல்கிறேன், சார் நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், உங்களுக்கு நான் கவர் ஃபயர் கொடுக்குறேன், நீங்கள் உள்ளே போகிறோம், மற்றவங்களுக்கெல்லாம் சீஸ் ஃபயர் கமாண்ட் கொடுக்குறேன் நான், சீஸ் ஃபயர் அப்படின்னு. இல்லைன்னா எல்லாமே ரெடியாக இருக்காங்க, இங்கே போய் நான் ஃபயர் பண்ணும்போது அவங்க ஃபயர் பண்ணிடக்கூடாது. அந்த இடம் பதட்டமான சூழ்நிலை. அது 20 மினிட்ஸ் ஆப்ரேஷன் தான் அது. ஆல்மோஸ்ட் கவர் ஃபயருங்கிறது என்ன சார்? கவர் ஃபயர்னா, இப்போ நான் இப்படி போகிறேன் சார், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், எனிமி அந்த சைடில் இருக்கான், ரைட் சைடில், அவன் ஃபயர் எழுந்திரிச்சு அடிக்கிறான்னு. இங்கே நம்ம ஃபயர் பண்ணிகிட்டே இருக்கோம், டடான்னு அடிச்சுட்டே இருந்தால் அவன் தலையை தூக்க மாட்டான், எனக்கு இந்த டைம் கிடைக்கும். ஸோ அந்த தான் கவர் ஃபயர். கிராவலிங்கில் போய் உள்ளே போயிட்டு கையில் ஒரு ஸ்டன் கிரனட் இருந்துச்சு, உள்ளே போட்டு. அந்த ஸ்டன் கிரனட் எப்படின்னா, ஃபயர் வரும், ஸ்மோக் வரும், சவுண்டு வரும், மற்றபடி அது ஆம்லெஸ். உள்ளே போட்டு அதுக்கப்புறம் நான் வண்டியில் என்டர் ஆகி பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் ஃபயர் பண்ணுறேன். சேஃப்டி, அதுதான் ப்ரொசீஜர். அது உள்ள ரூம் இன்டர்வென்ஷன் ட்ரில்னா, கிரனேட் போட்டோன்னா உள்ளே போனோன்னு ஒரு ஃபயர் பண்ணி உள்ளே போனோம். அந்த ஸ்மோக்கெல்லாம் இதாக சப்சைட் ஆகுது. வண்டிக்கு லெஃப்ட் சைடில் சேத்துக்குழி தான் இன்னொருத்தன், அந்த சைடு பார்த்த மாதிரி லெஃப்ட் சைடில் வீரப்பன், சந்திரகோடா, டிரைவருக்கு பின்னால் இன்னொருத்தன். ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற ஆர்ம்ஸை வெளில எடுத்தோம். என் பின்னால் காளிதாசன் சொல்லி இன்டெலிஜென்ஸ், அவர் வந்து ஸ்வீட் பாக்ஸ்ன்ற வண்டி, அதாவது சுகர் கேன் வண்டியில் லுங்கி கட்டின்னு இருக்காங்க. அவங்க பின்னால் பார்த்தா இவர் நிற்கிறாரு, அவரும் நல்ல ஸ்மார்ட்டான ஆள் தான். அவரும் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறோம், டிஃப்யூஸ் பண்ணுறோம். சார்லஸ் இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் வந்துட்டார் உள்ள. ஒவ்வொரு துப்பாக்கியாக எடுத்து குண்டெல்லாம் வெளில எடுத்துட்டு, அப்புறம் வீரப்பன் ஆல்மோஸ்ட் தலை முடியை பிடிச்சி தூக்குறேன். திருப்பி பார்த்தாக்கா மீசை இல்லை, ஆளே ஒரு மாதிரி, நாங்கள் பார்த்த வீரப்பன் வேறு, இங்கே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ரைட் சைடு விண்டோலேருந்து கேட்குறாரு, வாட் டு சேன்றார். சார் ஐ திங்க் வி ஷாட் த ராங் பர்சன் அப்படின்றேன். நல்லா பாருங்கள் அப்படின்றேன். ஏன்னா நாங்கள் வீரப்பனை எதிர்பார்க்கல, யாராவது 2 பேர், ஆல்வேஸ் சந்தேக பேர் வழி, அவன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த மச்சங்க இதெல்லாம் பார்த்து கங்க்ராச்சுலேஷன் சார் வி மேட் இட் அப்படின்னு சொல்லி உடனே சர்ச் பண்ணி பார்த்தாக்கா அமெரிக்கன் மேடு 3 குண்டுங்க இருந்துச்சு, ஹேண்ட் கிரனேட்ஸ். அந்த ஹேண்ட் கிரனேட்ஸ்லாம் சேவ் பண்ணி துப்பாக்கியெல்லாம் வெளில எடுத்துகிட்டு அப்புறம் வேறு டீமை கொண்டாந்து பாடியெல்லாம் வெளில ஏறிட்டோம். இவர் வந்தார் பின்னால் வந்து, யூஆர் ஆல்சோ ப்ளீடிங் அப்படின்னார். இல்லை சார் இந்த வண்டியில் இருக்க பிளட்டு தான். அப்புறம் பார்த்தா எனக்கும் 5 பெல்லட்ஸ் இறங்கிட்டு இருந்துச்சு. சரி, அந்த இடத்துல தெரியவே இல்லை, என்ன நடக்குதுன்னே தெரியல. தெரியும் நம்மளும் கன்மேனுக்கு தெரிஞ்சு போச்சு, 2 பேருக்கும் ஒரே டைமில் தான் நடந்துருக்கணும் அந்த டைம். சரி, எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் போட்டேன். நான் ஏதாவது ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் டாக்டர்ஸ்கிட்ட. அவங்க பிடிச்சி பார்த்து உள்ள குண்டு இருக்குது சார், நீங்கள் அட்மிட் ஆகிடுங்க. இவர் எனக்கு வேலை கொடுத்துட்டு போயிடுறாரு, யூ டேக் சார்ஜ் ஆஃப் கார்டன் பண்ணிவிடுங்க, யாரையும் அலோவ் பண்ணாதீங்க, ஐ கோ டு சத்தியமங்கலம் அண்ட் கம் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அகேன்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ் வெளில வந்துட்டேன். எஃப்ஐஆரில் இருக்குது அது, வண்டி போய்ட்டு வரலாம். அதுக்கப்புறம் கூட்டமாக வந்தாங்க, எல்லோரும் வந்தாங்க, பார்த்தாங்க. காலையில் அடுத்த நாள் காலையில் பெரிய ப்ரெஸ் ரிப்போர்ட்லாம் நடந்துச்சு. ஆக்சுவலாக நடந்து இதுதான். வண்டியை நீங்கள் தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஆமாம். அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? சார் நமக்கு வந்து ஒரே கான்ஷியஸ் தான், உள்ளே போய் அந்த டிஃப்யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு மனநிலை கொஞ்சமாக இருந்தானா இந்த குண்டு அடிப்பட்டது எனக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டைமில் நம்ம ஆப்ரேஷன் மைண்ட் செட்டில் தான் இருக்குது, என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி. உள்ளே போனால் அது அப்படியே டக்குன்னு அது நடந்து போச்சு. ஆனால் லாஸ்ட் ப்ரீத் அவங்களுக்கு போகிறது அந்த டைமில் நான் தான் இருக்கேன். கடைசி என்கவுண்டரை பற்றி சில சந்தேகங்களும் வெளியே தரப்பினர் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோர் கொடுத்து வீரப்பன் கொல்லப்பட்டு
ஒரு போலி என்கவுண்டர் தான் நடந்தது. இல்லை, போலி என்கவுண்டர் நடக்கிறது அவசியமே கிடையாது சார். இஸ் வென் கிவன் லைசன்ஸ் டு கில் ஹிம். காட்டுக்குள்ளே பிடிச்சிருந்தோன்னா காட்டிலேயே முடிச்சிருந்துருக்கலாம். நம்ம ஏன் இந்த இவ்வளோ பெரிய அலபரி பண்ண வேண்டாம், தேவையே கிடையாது. காட்டிலேருந்து வெளியில் வந்தால் தான் நமக்கு அட்வான்டேஜ் சொல்லி இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் அது என்ன நடந்தது எனக்கு தெரியாது. எனக்கு கொடுத்த பாகம் இந்த டீம் அட்டாக் டீம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும், கேஷுவாலிட்டிஸ் நம்ம சைடில் வரக்கூடாது. அந்த டைமில் வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணது 20 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறோம். 20 மினிட்ஸில் போயிடுச்சு. அது இன்னும் என்னென்னா, இந்த குட்பாய் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வீரப்பனை வந்து ஒரு உயிரோட பிடிச்சிருந்தா நிறைய தகவல்கள் வெளியே வந்திருக்கும், அதுதான் பிடிக்க முடியல சார். உயிரோட பிடிச்சிருந்தா நிறைய பேர் அவங்களோட வந்தவங்கலாம் பிடிச்சிருக்கும். எங்களுடைய இதே அதுதான். வீரப்பனை வந்து உயிரோட கழிச்சிட்டான்னா நமக்கு ரொம்ப அட்வான்டேஜ். அங்கேயே உள்ளே உட்காந்துட்டு வீரப்பன் தான் கூப்பிட்றான்னு சொல்லி ஆளை கூப்பிட்டு எல்லாத்தையும் வரிசையாக அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல நமக்கு. கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் நீங்கள் இந்த ஆப்ரேஷனில் இருந்திருக்கீங்க. ஆமாம். வீரப்பனை பிடிக்கிறதுக்கு வேற என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டது சார்? இதில் வந்து ஒவ்வொரு டீமும் அதில் வந்து மிஸ்டர் காளிமுத்து அப்போ டிஐஜி கோயம்புத்தூர் ரேஞ்சு அவர் டைம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அவருடைய ரேஞ்சில் தான் வந்து திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் ரூரல், ஊட்டி இதுக்கெல்லாம் சரக டிஐஜி அவர் தான் என்ன சொல்கிறார், ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்துச்சு, நீங்கள் சின்ன டீம் எடுத்துக்கிட்டு மேட்டுப்பாளையம் வந்து நில்லுங்க, நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. எங்களுக்கு என்னன்னே தெரியாது. அந்த டைமில் என்கிட்ட வெப்பன் கூட 303 போல்ட் ஆக்ஷன் வெப்பன் தான். இந்த கட்டை துப்பாக்கி இருக்குதுல்ல, கடைசி வரைக்கும் அதெல்லாம் ஃபாரஸ்ட்டுக்கு யூஸாக இருக்காது. இருக்கிறது அதுதான். ஒரு ரிவால்வர் கூட நீட்டாக இருக்கும் பெருசாக. அது மாதிரி ரிவால்வர் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு உள்ளே போனோம். அவர் வந்தார், உட்காந்து போனோம். நேராக மாகாம்பாளையம் போனோம். மாகாம்பாளையம் போனால் அவங்க பாறையில் ரெட்டிங்கில் எழுதியிருக்கான் வீரப்பன், இந்த சண்டை எனக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் தான், போலீஸ் இதில் தலையிடக்கூடாது, நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வசனம் மாதிரி பெருசாக எழுதி வச்சுருந்தாப்புல. உள்ள கோம்பிங் போவோம், காலையில் போவோம், ஒரு நாள் தங்குவோம், வந்துடும். இது வந்து ரொட்டீனாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் சிதம்பரநாதன் ரேஞ்சர் மர்டர் ஆச்சு, மறுபடியும் போனோம். அதுக்கப்புறம் காளிமுத்து சார்கிட்ட நான் பர்மிஷன் கேட்குறேன், நான் ஒரு சின்ன டீம் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறேன் சார், ஒயர்லெஸ் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. பர்மிஷன் வாங்கணும் இல்லை, எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஒயர்லெஸ்ஸு இன்னொரு டிஎஸ்பி ஒருத்தர் இருக்கார், குப்புசாமின்னு சொல்லி ஈரோடில். அவரும் நல்லா இந்த ஃபாரஸ்ட்டில் ஆக்டிவான பர்சன் தான், எனக்கும் நல்லா க்ளோஸ், என்னுடைய சீனியர் அவரை கூப்பிட்டுக்கிட்டுமா சார்னா கூப்பிட்டுக்கோன்னு சொல்லி சொல்லிட்டாரு. நாங்கள் வந்து யாருக்குமே தெரியல, நைட்டோட நைட் போனோம். உள்ளே போய் ஃபாரஸ்ட்டில் இறங்கிட்டு உள்ள கோமிங்கெல்லாம் பண்ணுறது, ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறது. இப்போ தான் சார் போனால், இங்கே தான் போனால், முந்தா நேரத்து இங்கே இருந்தான், நான் இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன், இப்படி தான் வருமே தவிர பார்க்கவே முடியல. கடைசியில் அவரே கால் அப் பண்ணிட்டார், திரும்பி வந்துடுங்க அப்படின்னு. அது இல்லாத எங்களுக்கு ஒயர்லெஸ்ஸும் நிற்கல, பேட்டரி அவ்வளோ ஸ்பேர் பேட்டரி எடுத்து போனோம், கம்யூனிகேஷன் கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி போகும்போது நான் என்ன பண்ணேன், டீமுங்களுக்கு 4 பேர் தான் இருந்தாங்க, ஊட்டிக்கார் பசங்க தான், ஊட்டி பசங்க, கலாம், ரஜாக்கு, யூசுஃப் அப்படின்னு ஒரு யாரும் இருந்தாங்க. வெல்லிங்டனில் போய் கேமஃப்ளாஜ் ஜர்க்கின் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு 5-6 ஜர்க்கின் வாங்கிட்டு வந்து கையில் வச்சுருந்தோம். எனி டைம் கூப்பிட்டவரை இது எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லி. அவர் ரொம்ப டெரராக இருந்தார். அப்போ டிஐஜி மிஸ்டர் காளிமுத்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டோன்னா சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் தான் ஒரு வாயிலேருந்து வரும். அப்பேற்பட்ட அதிகாரி நம்மளை கூப்பிட்டு இது பண்ணுறாரு. இந்த கேமஃப்ளாஜ் ட்ரெஸ் நம்ம போட்டு உனக்கு யார் பர்மிஷன் பண்ணது, ஏதாவது கேட்டுடுவாரோன்னு ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்தாலும் ஒரு துணிஞ்சு என்ன பண்ணோம், மேட்டுப்பாளையத்துக்கு வண்டி வருது, பாதி கீழே பேண்ட்டு காக்கி தான் கிடச்சதே, அதுதான் இந்த ஜர்க்கின் மட்டும் போட்டு, ஏய் நல்லா இருக்குதே இது, எனக்கும் ஒன்று கொடு அப்படின்னாரு. வச்சுருந்த ஒன்று போட்டுக்கிட்டு, அதுதான் சார் கேமஃப்ளாஜ் இன்ட்ரடியூஸ் ஆகிறது ஃபஸ்ட்டு 87ல் ஹாஃப் இதுதான். அதுக்கப்புறம் இவர் மிஸ்டர் தேவாரம் வந்து அப்போது ப்ரொஹிபிஷன் ஐஜி, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ப்ரொஹிபிஷன் ரைடு போகிற மாதிரி சத்தியமங்கலம் காட்டில் பூந்து ஒரு இடத்துல ஐடென்டிஃபை பண்ணுறாரு, ஒரு சந்தன கட்டை மறைச்சி வச்சுருக்காங்க. அவர் தகவல் கொடுக்குறாரு, நிறையா சந்தன கட்டை இருக்குது அங்கே, ரைட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் போனால் ஒரு 70 மெட்ரிக் டன் எடுத்தோம் சார் சந்தன. ஒரு 7-8 லாரி, பெரிய பெரிய லாரிங்களை தான் ஏற்றி கான்ஃபிஸ்கேட் பண்ணோம். அது எடுக்கும்போதே ஈவினிங் ஆகிடுச்சு. அது எங்கே நடக்குதுன்னா சிலுவக்கையில் பாலார் ரிவராண்டு நடக்குது. மலையில் கன்ஷாட் அடிக்கிறான் ஈவினிங் டைம். அவனுக்கு கோவம், இது எடுத்துட்டது விற்பனை இருக்கான்னு நல்லா தெரியுது. நான் கேட்டேன் காளிமுத்து சார்கிட்ட, சார்
நான் போட்டுமா வேணாம் இருட்டிடுச்சு இப்போ வேணாம் எங்கே போயிட போகிறோம் வில் சி நாட் நவ் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை கான்ஃபிகரேஷன் பண்ணி எடுத்துப்போம். இந்த கோவத்தில் தான் என்ன பண்ணால் சிலுவைகளில் தமிழ்நாடு பஸ்ஸை எரித்தோம். கர்நாடகா பஸ்ஸும் தமிழ்நாடு பஸ்ஸும். அவன் லாரியே எரிச்சிட்டோம். நாங்கள் 2 லாரி இருந்துச்சு, அந்த லாரியை எரிச்சிட்டோம். அங்கேயே பாலார்லேயே இருக்குது, அதை எரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே ஆப்ரேஷன் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இவர் மிஸ்டர் விஜயகுமார் ஷூட்டிங் காம்படிஷன் கோயம்புத்தூரில் நடக்குது. இன்டர் ரேஞ்ச் காம்படிஷன் போது இவர் வந்திருக்கார். அதில் நான் பெட் ஷாட் அடிக்கிறேன் இன்டர் ரேஞ்சில். அப்புறம் யூஆர் ஹுசைன் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ணுறது யூஆர் ஹுசைன் அப்படின்னாரு. எஸ் சார். ஆர் யூ வில்லிங் டு கம் டு சென்னை? எஸ் சார் வரேன் சார். எஸ்எஸ்ஜி ஃபார்ம் பண்ணுறாரு. அப்போ தான் டீமு சிஎம் இவங்க ஜெயலலிதா. ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு குரூப்பை பிடிக்கிறாரு. அப்போது ஃபேமிலிலாம் ஊட்டியில் இருக்குது. எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இங்கே. அங்கே வந்த அப்புறம் கமாண்டோ ட்ரைனிங் பண்ணி ஆகணும். அப்போ எனக்கு 40 years. சரி பண்ணுறேன் சார் கமாண்டோ ட்ரைனிங், நம்ம எல்லாமே பண்ணலாம் தான். அந்த கமாண்டோ 3 months கோர்ஸ் முடித்து அதுலேயும் A class வாங்கினேன். கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கோம். கோபாலகிருஷ்ணன் சார்து ஃபயர் ஆகுது. இங்கே பாம்பு பிளாஸ்ட் பண்ணி 22 பேர் இறக்குறாங்க. அப்போ நான் எஸ்எஸ்ஜியில் இருக்கேன். என் கூட மோகன் சிங் சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர். நாங்கள் என்ன பண்ணோம், நேராக வால்டர் தேவரத்துக்கிட்ட போயிட்டு சார் நாங்கள் வில்லிங் கொடுக்குறோம், இது நானும் மெசேஜ் அனுப்பியிருக்கேன், எத்தனை பேர் வர்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 200 பேர் வந்தாங்க. மொத்தம் 1.5 லட்சம் பேரில் வாலண்டியர்ஸ்ன்னு பண்ணுறது வந்து 200 பேர்கிட்ட தான் இருப்பாங்க. எல்லாரையும் வர வச்சு வீராபுரத்தில் ஒரு ட்ரைனிங் நடந்துச்சு மறுபடியும். அப்போ தான் வெப்பன்ஸ் மாறுது. அந்த போல்ட் ஆக்ஷன்லாம் போயிட்டு எல்லாருக்கும் AK-47, 7.62 SLR, கிரினேடு, பைனோக்குலர்ஸு அது இதுன்னு சொல்லி அந்த டீமில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது 1 மாதம் ட்ரைனிங் முடிச்சிட்டோன்னே எல்லா டீமும் மேட்டூருக்கு போகிறாங்க. என் டீமு மட்டும் தட்டகரைக்கு போக சொல்லிட்டார். ஏன்னா தட்டகரி ஆல்ரெடி நான் ஆப்ரேட் பண்ண ஏரியா, ஸோ ஆல்ரெடி ஆர் ஃபெமிலியர் அப்படின்னு சொல்லி என்னை அங்கே அனுப்பி விட்டாங்க. அங்கே தட்டகரை கெஸ்ட் ஹவுஸ் எதிரிலேயே ஒரு ரவுண்டாக மரங்க இருக்கும். இப்போ போன வாட்டி போய் பார்த்தேன் நான் அந்த மரம்லாம். அங்கேயே ஒரு 3 மாதம் தங்கினேன் நான். என் டீமை வச்சுக்கின்னு 25 பேர் எல்லாம் திருநெல்வேலிக்காரங்க பசங்க. அவங்கள வச்சு டீமில் தங்கி போகிறது, கோமிங் பண்ணுவோம், திரும்பி வருவோம். இவர் ஒரு நாள் இவர் மிஸ்டர் தேவாரம், மிஸ்டர் விஜயகுமார், சஞ்சய் அவரம் அவங்களுக்கும் டீம் இருக்குது. இவங்க 2 பேருக்கு டீம் கிடையாது. மிஸ்டர் தேவாரத்துக்கும் விஜயகுமார் டீம் கிடையாது. இவருக்கு சஞ்சய் அவரவுக்கும் டீம் இருந்தது. இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு டீமு கூட நாங்கள் வர்றோம், நாளைக்கு கோம்பிங் ஆப்ஷன் உங்கள் டீம் கூட. அவங்க டீமை அசஸ் பண்ண மாதிரியும் ஆகிடுது, ஒரு கோம்பிங் பண்ணுற மாதிரியும் ஆகிடுது. அப்படின்னு சொல்லி கால் சைன் வைக்கணும். என்ன கால் சைன் வைக்கலாம்? ஹாக்குன்னு வைக்கலாம் சார். ஹாக்குன்னா அது வேட்டை பருவாது, ராஜாளின்னுவாங்க தமிழில். ஹாக்குன்னு வைக்கலாம் சார், அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மிஸ்டர் தேவாரத்துக்கு கிங் ஹாக், மிஸ்டர் விஜயகுமாருக்கு பிரின்ஸ் ஹாக்கு, சஞ்சய் அரோரா வந்து ஸ்டார் ஹாக், நாங்கள்லாம் ஹாக் 1, ஹாக் 2, ஹாக் 3 இப்படி தெரியுதுங்களா. இப்போ ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒவ்வொரு டீம் இருக்குது. அந்த டீமுக்கும் அந்த ஹாக் ஓரியன்டே நேம் கொடுக்குன்னா கிளா 1, கிளா 2, கிளா 3 மாதிரி. கிளான்னா அதனுடைய நகம், இன்னொருத்தன் பீக்கு, ஒரு டீமுக்கு ஃபெதரு, இது மாதிரி டீம் கொடுத்து அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஏன்னா இதெல்லாம் புதுசு எங்களுக்கு. ஃபாரஸ்ட்டில் நிறைய பேருக்கு ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கோம், நானும் இருக்கேன், டீமை உட்காந்துட்டு மறைஞ்சு உட்காந்துருக்கோம். ஒரு மணிப்புறா கத்துது, ஒரு மாதிரி கொரன்னு கத்தும். அது அந்தாண்ட சைடில் இருக்கான், ஓடியாடுறான், சார் புலி வந்துருச்சு சார் அப்படின்னு. அந்த மாதிரி அவேர்னஸ்ஸே இல்லாத இருந்துச்சு. டீம் போனாலும் 25 பேர் போவோம், வரிசையாக போவோம். அது அப்படியே போய் இந்த லைன் போய் இந்த லைனாக போச்சு, இப்படி ஸ்ப்ரெட்டாக போக ஆரம்பித்தோம். சார், அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீரப்பனை நேரடியாகவே வந்து ஒரு வக்கீலோட உதவியாளராக போய் அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்தீங்க. என்ன நடந்தது அப்போ? அதாவது எனக்கு ஃபோன் வந்துச்சு, நீங்கள் உடனே புறப்பட்டு வாங்க அப்படின்னு, கோயம்புத்தூருக்கு. கோயம்புத்தூரில் மீட்டிங் நடக்குது. அப்போது கிருஷ்ணசாமி இருக்கார், ஒரு நெட்ரிகன் மணி இருக்காங்க, டிஐஜி இருக்காங்க. இதுதான் கான்செப்ட்டு. உள்ளே போகிறாங்க அவங்க பார்க்கறதுக்கு. நீங்கள் வந்து இவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக போங்க அப்படின்னாரு. போகிறீங்களா அப்படின்னா, நான் போகிறேன் சார் அப்படின்னு. மஃப்டியில் போகணும். அதான் மஃப்டின்னா அவங்களா என்ன ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் போட்டுன்னு அது மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, எங்கெல்லாம் அனுப்பி விட்டாங்க. சத்தியமங்கலம் பக்கத்தில் வரும்போது போலீஸ்லேருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வண்டியை நிறுத்தி மெசேஜ் வந்துச்சு, சார் நீங்கள் போயிடுங்க, வேணாம், என்ன காரணம் ஏதோ எனக்கு தெரியல சார் அப்படின்னு. அப்புறம் ஃபோனில் பேசுகிறேன் அவர்கிட்ட. இல்லை, சந்திரகோடா ஆல்ரெடி சத்தியமங்கலத்தில் ராம்பைலூருக்காரன் தான், சிக்கரசம்பாளையம். நீங்கள் உங்கள் டீம் வந்து பனாரியில் இருக்குது, எப்படியாவது உங்களை பார்த்துருப்பான்,
அவன் அந்த கூட்டத்தில் இருக்கான், அதனால் அவாய்ட் பண்ணு, லெட் தம் கோ அப்படின்னாரு. இவங்க போனாங்க, அவன் பிடிச்சி வச்சுக்கிட்டான். அப்போ தான் இந்த ஜிபிஎஸ்லாம் கொடுக்குறேன் கையில் மணி கிட்ட. ஒன்றும் இல்லை, நீங்கள் உள்ளே போய் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க, எனக்கு லேட்டிடியூட் லான்ஜிடியூட் தெரிஞ்சிடும், லேண்ட்மார்க் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷனில் பார்த்துக்கலான்னு. இவர் என்ன பண்ணார், இவர் மட்டும்தான் திருப்பி அனுப்புனான் வீரப்பன். நீ போய் சொல்லு, ஏதோ பணம் 7 லட்சம் 8 லட்சம் ஏதோ டிமாண்ட் பண்ண. சரி என்னாச்சு, ஜிபிஎஸ் என்னாச்சு கொடுங்க பார்க்கலாம்னா, இல்லை சார் இதில் இருக்க பேட்ரி என் கேமராவில் போட்டேன். அவர் அந்த கமர்ஷியலாக போயிட்டார், அந்த ஃபோட்டோ கிடைக்குமான்னு. சரி அது அதுக்கப்புறம் உள்ள அங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா கிருஷ்ணசாமியால் நடக்க முடியாது அவரால், பெரிய பாடி வேறு. எப்படியோ காட்டுக்குள்ளே போனார், உட்கார வச்சுட்டாங்க. அந்த ஆப்ரேஷனில், அவங்க ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் நான் ஒரு சைடு இருக்கேன், இன்னொரு சைடு காளிதாஸ், ராஜராஜன், அசோக்குமார் தாஸ் எஸ்பி, தமிழ்ச்செல்வனும் எஸ்பி, அப்போ அவரும் இருக்கார். எல்லாரும் ஒவ்வொரு சைடில் போயிட்டு கோமிங் பண்ணிட்டு ஒரு டீமுக்கு மாற்றினாங்க. அதை கிட்ட வராங்க. நாங்களும் போகும்போது எதிரும் புதிருமாக நம்ம டீம் வந்துடுச்சு. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நாங்கள் கேங்குன்னு, நாங்கள் என்ன நினச்சோம் அவங்க கேங்குன்னு. இது மாதிரி நிறையா வாட்டி லைஃப் சேவ் ஆகிருக்கு. நான் எப்போவுமே ஃப்ரண்ட் லைனில் தான் இருப்பேன், ஃப்ரண்ட்டில் தான் இருப்பேன். இது 2-3 சுவாரஸ்யமான சந்தர்ப்பம் இதெல்லாம் நினச்சி பார்த்தோன்னே எல்லாம் பின்னால் இருந்தாலும் ஓடிட்டாங்க. ஈவினிங் ஒரு டஸ்க், அது ஒரு 6 o'clock அப்படி இருக்கும். அப்படியே சாயுது, பொழுது இதாகுது, இரவு வர்ற டைம். அது 12 ஜோன் வாங்கல, அந்த மாதிரி டைம். அப்புறம் அங்கே இப்போ இந்த டைமில் என்னுடைய பேர் வந்து ஜாக்கி டீமு. அந்த ஹாக் 1 2 3 மாறிடுச்சு. இயர் மாற இதெல்லாம் மாறிட்டு வந்துச்சு. இடமும் மாறிடுச்சு. தட்டக்கரிலேருந்து பனாரிக்கு வந்தோம், பனாரிலேருந்து சத்தியமங்கலம் வந்தோம், இப்படியே இருந்துச்சு. இந்த டைமில் என்னாச்சு, நான் ஜாக்கின்னு சொல்கிறேன். நான் சொன்ன உடனே எல்லாம் உடனே நம்ம ஆளுங்க பார்த்தா அப்போ தான் வர்றாங்க எல்லாம் சேர்ந்து. என் கூட இவர் இருக்கார், அசோக்குமார் தாஸ் எஸ்பி இருக்கார், தமிழ்ச்செல்வன் சார். அப்போல்லாம் அவருக்கு அடிப்படல. அது ஒரு பிரேவ் மூமெண்ட் பண்ணார் அவர். அது ரொம்பவும் எக்ஸலண்ட். தனியாக இருந்து இல்லைன்னா எல்லா பேரும் சேர்த்துருப்பேன். அது ஒரு தனி சாப்டரில் வரும்போது சொல்கிறேன். வந்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்கியூ ஆச்சு. மறுபடியும் வீரப்பன் தேடுதல் வேட்டை. இந்த டைமில் என்ன பண்ணுவோம், இன்ஃபார்மெண்ட்டை நான் விசாரிப்போம். வீடு ஒரு மாதிரி சந்தேகம் வர ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிப்போம். நம்ம டீம் ஆளுங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம், அந்த மாட்டு கொழுப்பு எல்லாம் அவங்க செருப்பில் போய் தடவி விட்டுறது. அது ஒரு வாரம் கூட இருக்கும். அது 3-4 days. அந்த ஸ்மெல் கொழுப்புக்கு அவ்வளோ, அந்த பர்டிகுலர் கொழுப்புக்கு அவ்வளோ ஸ்மெல். இது நம்ம ஸ்னிஃபர் டாக்ஸை வச்சு ஃபாலோ பண்ணலான்னு சொல்லி இவனுக்கே தெரியாது அனுப்பிவிடும். அவன் செருப்பில் பார்த்தாலும் தெரியாது, அது காஞ்சிடும். அது இவங்க எண்ணி கழுவுறது செருப்பை. அதனால் அதுக்கப்புறம் டாக்ஸ் எடுத்துன்னு போனோன்னா இவங்க போயிருப்பாங்க ஒரு சிலர். ஆனால் இவன் போகிறது வீரப்பனுக்கு போகலனாலும் வேறு கட்டைங்க இவனும் தனியாக பண்ணிட்டு இருந்தாங்க. சந்தன காட்டையை வெட்டி இது லோக்கலாக ஒரு பிஸ்னஸ் நடந்துச்சு. அது மாதிரி நிறையா பேரை பிடிச்சோம். அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகலை. அதுக்கப்புறம் தண்ணியில் கூட தேங்கி இருக்க தண்ணியில் இந்த ஜமால் கொட்டான்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது ஒன்லி டிசென்ட்ரி தான் ஆகும். அது வச்சு பார்த்தோம். பிகினிங் ஸ்டேஜில் நிறைய இது மாதிரி ட்ரை பண்ணோம். அப்புறம் ஒரு விஷயங்கள் கொடுத்து கொள்றதுக்கு அந்த மாதிரி முயற்சிகள் எதுவும் நடந்துச்சு. அது இவர் டைமில் நடக்கல. அது இவர் டைமில் ஏன் நடக்கலைன்னா, ஒரு 6 months பிஃபோரே ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்க இவங்க. நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு நடக்குதுன்றது தெரியும், ஏதோ ஒரு பிளானிங் நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் தான் திடீர்னு என்னை கூப்பிட்டு நீ டீம் ரெடி பண்ணுங்க, இது போல் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. பக்காவாக ப்ராக்டிஸ், காலையில் சாயந்தரம் நைட்டு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். அப்போ தான் எடுத்தோன்னே சுடணும், கரெக்டாக சுடணும், அதுதான் இருக்குது. சேஃப்டியாகவும் இருக்கணும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணது. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நிறையா பண்ணோம். அப்புறம் மிஸ்டர் நடராஜன் சார் வந்தார். இல்லை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வெள்ளித்துறைப்பூரில் ஸ்டேஷன் அட்டாக் பண்ணிட்டான். ஸ்டேஷன் அட்டாக் பண்ணி அங்கேருந்து அவன் திருநாட்டுத்திரி நினச்சிட்டான். அது ஆக்சுவலாக 410 மஸ்கெட். அது 410 மஸ்கெட்னா ரைஃபிளிங் இருக்காது, ஸ்மூத் போர், ஒரு 100 yards தான் அடிக்கும். அது ரைஃபிள் வந்து போகும், அது புல்லட்டு கிலோமீட்டர்ஸ் கணக்கில் ட்ராவல் ஆகும். அக்யூரசி உங்களுக்கு 300 meters கிடைக்கும். அது அவங்க எதிர்பார்த்தது திருநாட்டுத்திரி, பட் அது இல்லை. சென்ட்ரி மட்டும் இருக்காரு, அடிச்சு தூக்கி எல்லாம் துப்பாக்கி எடுத்துன்னு போயிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு ஃபாரஸ்ட்டில் என்ட்ரு ஆகி கிமிங் பண்ணோம். ஒன்றும் ட்ரேஸ் அவுட் வரல. அப்புறம் தட்டக்கரைக்கு நான் வண்டி ஓட்டுறேன். இவர் அசோக்குமார் தாஸ் வண்டி ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காரு. நைட் 3 o'clock இருக்கும். போகும்போது ஒரு டைகர் இறங்கி எங்களுக்கு முன்னால் ஓடுது. ஃபஸ்ட் டைம் அந்த ஃபாரஸ்ட்டில் டைகர் பார்க்குறது, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கல,
அது பேக் சைடு தான் பார்த்தா அது மேல் டைகர்னு தெரியுது. நல்ல பில்டப் டைகர். கொஞ்சம் தூரம் அப்படியே ஃபாலோ பண்ண அது போயிடுச்சு. ஸோ அது டைகர் ஃபஸ்ட் டைம் பார்த்தது அந்த தட்டக்கரையில். அது நான் எதிர்பார்க்கவே இல்லை, அங்கே தட்டக்கரையில் மருகூர் ஃபாரஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி. சத்தியமங்கலத்தில் வேணால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஒரு 3 ஸ்டேட்டோட ஃபாரஸ்ட்டில் வீரப்பன் இருக்கிறாங்க. மிகப்பெரிய காடு வந்து. இதில் வீரப்பன் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது எதோ என் அடிப்படையில் தேடுவேன் சார். எங்கே இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்ககிட்ட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் வீரப்பன் மீச கீசா நல்லா அதுதான் இருந்துச்சு. அது சிவசுப்பிரமணியம்னு சொல்லி அவங்க தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா டுக் மொத்த பேரும் வரிசையாக நிற்கிறது. அப்போ தான் இவன் தான் வீரப்பன், இவன் தான் கோயந்தான், இவன் தான் அர்ஜுனன்றது அப்போ தான் தெரியுது எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும். அது எப்போ ஒரு கேர்லி 1 இயருக்கு அப்புறம் தான். யாரும் பார்க்கல வீரப்பனை. வீரப்பன் கஸ்டடியிலேருந்து ஓயிட்டான்னு தெரியும். ஒரு சின்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதில் வெள்ளையாக இருப்பான், மீசையே இல்லை, டோட்டலாகவே மீசை இல்லை, அது மாதிரி ஃபோட்டோ. அதுக்கும் இதுக்கும் பார்த்தா நிறையா இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம். ஒரு ஸ்டேஜில் சார் 25 பேர் பயந்த நிலையில். ஃபாரஸ்ட்னால் என்னன்னு தெரியாது. ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸு, பிளாட் வாட்சர்ஸ்னால் அவங்களுக்கு ஃபாரஸ்ட்டை பற்றி இது எங்களுக்கு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். இது வி ஹாவ் டு ஸ்டடி அனிமல் பிஹேவியரை ஸ்டடி பண்ணியிருந்தேன். அது அக்ரெசிவ் மோடில் இருக்குதா, மேட்டிங் மோடில் இருக்குதா, அட்டாக்கிங் மோடில் இருக்குதா, இல்லை ஜாய்ஃபுல் மோடில் இருக்குதா, அதெல்லாம் நமக்கு உட்காந்து ஃபாரஸ்ட்டில் உட்காந்துட்டோன்னா சார் நிசப்தமே கிடையாது. ஃபாரஸ்ட்டில் கம்யூனிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு மரத்தாண்டே நீங்கள் உட்காந்துட்டு ஜஸ்ட் வாட்ச் பண்ணிங்கன்னா ஒரு பூச்சி கத்தும், இங்கே பறவை கத்தும், இங்கே அனிமல் கத்தும். இது அப்படியே இன்டர்லிங்க். இது ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்டர்ப் ஆச்சுன்னா தெரியும் இந்த இடத்துல சம்திங் இஸ் ராங். அனிமல்ஸ் கூட நம்ம போகிறோம், திடீர்னு ஒரு மான்கின்னு எதிரில் பார்த்தோன்னா ஓடும். ஓடி போய் நின்று அது க்யூரியாசிட்டி, அதுக்கு நின்று திரும்பி பார்க்கும். அது கிளியர் பண்ணிட்டு தான் அந்த இடத்த காலி பண்ணணும். சில இடத்துல போகும்போது மான் ஓடும், ஆனால் வேறு டைரெக்ஷனில் பார்த்துட்டு இருக்கோம். தட் மீன்ஸ் எங்கே டிஸ்டர்ப் ஆகலை, அந்த சைடில் ஏதோ ஒன்று இருக்குதுன்றது. இதெல்லாம் படி போக போக தான் நமக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ட்ராக்கிங்கு நடந்து போகும்போது நம்ம பாதம் விழுறது. அதுக்கப்புறம் யாராவது முன்னால் போயிருக்காங்களா, என்ன மைண்ட் செட்டில் போனாங்க அவங்க, ஆம்பளையா பொம்பளையா, என்ன நேரத்துக்கு போகிறாங்க, இதெல்லாம் நல்ல சப்ஜெக்ட்ஸு நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருந்தது. அதை ப்ராக்டிஸ் பண்ணோம். அதாவது ஒரு ஆள் நடந்து போகிறான், அவன் என்ன வெயிட் இருப்பான் அப்படின்றதுக்கு போய் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாதத்தை பக்கத்தில் வைக்கணும். டெப்த் இறங்குது பாருங்கள், நம்ம வெயிட் நமக்கு தெரியும். இன்னும் அதிகமாக ஆழமாக இறங்கிச்சுன்னா நம்மளோட வெயிட்டான ஆள் இல்லைன்னா கம்மியான ஆள். சப்போஸ் அவன் கன்ஃபியூஸ் மூடில் இருந்தான்னா அவன் இப்படி சுற்றிருப்பான். தட் மீன்ஸ் ஒரு மைண்டு ஏதோ அவனுக்கு டவுட் வந்துருக்குது அந்த இடத்துல வந்தான். அதுக்கப்புறம் எறும்பு கிராஸ் ஆகிருக்கும், பாதம் இருக்கும், எறும்பு கிராஸ் ஆகி, எறும்பு ஜென்ரலாக நைட் டைமில் தான் அது கிராசிங் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் ஈவினிங்கில் போயிருக்கான் எறும்பு கிராஸ். சில நாளில் மழை பெஞ்சிருக்கும், மழை பெஞ்சது ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கும். இந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணோம் சார், நம்ம இது ட்ராக்கிங் டீம் ஒன்று ரெடி பண்ணோம். லோக்கலில் 2-3 ட்ராக்கர்ஸ் இருந்தாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் ட்ராக்கர்ஸ். அவங்களுக்கு இந்த தியரட்டிக்கல் நாலேஜ் தெரியாது, ப்ராக்டிக்கலாக பண்ணவன் தான். என் கூட இருந்தான் ஒருத்தன், குள்ளமான ஆள் தான், ஃபஸ்ட் கிளாஸ் ட்ராக்கிங் பண்ணுவான். பட் அவனுக்கே தெரியாது இஸ் குட் இன் ட்ராக்கிங்னு. போயிட்டு வந்தோம், ஒரு இடத்துல பிளட் இருக்குது, மரத்தில் கிளையிலையும் பிளட் இருக்குது. அவனை கூப்பிட்டு என்னடா இது அப்படின்னு தான். அவன் ஃபுல்லாக போனான், எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சார் சிறுத்தை மயில் அடித்து மேலே உட்காந்து சாப்பிட்ருக்கு சார். எப்படிடா சொன்னேன்? அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இங்கே அடிச்சிருக்கு சார், இழுத்துன்னு போச்சு, அதனோட ரெக்கை பாருங்கள் அங்கே சாப்பிட்ருக்குது, மீதி அந்த தூரத்தில் இருக்குது பாருங்கள், அங்கே முக்கின்னு இருக்குது, ஸ்மெல்லு பார்த்தீங்களா சார், அப்போனா அங்கே கார்காஸ் கிடக்குது பேலன்ஸு, சாப்பிட்டு போயிருக்கு சார். சரி, இவனுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜ், நமக்கு தியரி, இதெல்லாம் போட்டு ஒரு டீம் ரெடி பண்ணி என்ன பண்ணோம், காட்டுக்குள்ளே போகும்போது ட்ராக் பண்ணுறது. அதே டைமில் ரியரில் வர ஆள் நம்ம ட்ராக்கை அழிச்சிட்டு வர்றது. ஏன்னா இவங்க பார்த்தாங்க வீரப்பன் கேங் பர்டிகுலர். அப்போ இல்லைனாலும் ஊருக்காரனை சொல்லுவோம். ஒரு ஊரில் ஒரு ஆள் நம்ம போயிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக தெரியும் எல்லாருக்கும். ஸோ இவங்க கண்ணுக்கு தெரியாத நம்ம போய் ஆகணும். இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணோம், அப்புறம் என்ன பண்ண, இந்த சோல் இருக்குல்ல, பூட்ஸு, அதை கட் பண்ணி திருப்பி வச்சு, வேறு பூட்ஸு திருப்பி வச்சு கட்டிக்குவோம். இப்படி நடந்து போனாக்கா இப்படி போகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணோம். இதுலேயும் நிறைய பேர் மாட்டினாங்க என்கிட்ட. பட் வீரப்பன் மாட்டல. வேறு வர்றவங்க இந்த லோக்கல் ஹண்டர்ஸு, போச்சிங் பண்ணுறவங்க, காட்டுக்கோழி பிடிக்கிறவங்க,
விறகு வெட்டுறவங்க இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்குவாங்க, போலீஸ் இப்படி போயிடுச்சு, இப்படி தாராளமாக போகலான்னு வந்தால் அங்கே நம்ம உட்காந்துருப்போம், மாட்டிக்குவாங்க. என்னடா இது பண்ணால் அப்புறம் சொல்லுவாங்க, இப்படி போன மாதிரி தெரிஞ்சு சார் அப்படின்வாங்க. அது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுலேயும் சக்ஸஸ் ஆச்சு. நமக்கு அந்த லெவலுக்கு நமக்கு ரீச் ஆகல முடியல. ஒரு வாட்டி 3 ஃபாரஸ்ட் கார்டுங்களை கடத்தி வச்சுக்கிட்டான். 3 lakhs ஏதோ பணம் கேட்டான். அப்போ தமிழ்ச்செல்வன் இருக்கார், நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் ஸ்ரீராம்னு சொல்லி, அவர் ஜீனியஸ், எலக்ட்ரானிக் ஜீனியஸ்ஸு. அவர் என்ன பண்ணார், டிரான்ஸ்மிட்டர் ஒன்று, இந்த எலிஃபெண்ட் ரேடியோ காலரிங் வைப்பாங்க, டிரான்ஸ்மிட்டர், அதை வச்சோன்னா அது பீப் சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஏன்டனா வச்சு நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ அவர்கிட்ட இருந்தது ஒன்று கொடுத்து அதை அந்த பேக்கில் வச்சு 3 லட்சம் ரூபாயை வச்சு அனுப்பி விட்டோம். இவன் காசை எடுத்து பேக்கை தூக்கி போட்டான். இவன் மிஸ் ஆச்சு. அது நல்லா ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எலிஃபெண்ட் என்கவுண்டர்ஸ் ஏகப்பட்டது சார். கரடி வந்துடும், ரேஷன்லாம் எடுத்துன்னு போவோம். போனாக்கா ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு எடுத்துன்னு போவோம். திடீர்னு எலிஃபெண்ட் அட்டாக் பண்ணி ஆயில், சாம்பார் பொடி, அது இதெல்லாம் நாசம் பண்ணி இதுவும் சாப்பிட்டு தூக்கி போட்டு போவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஊட்டியில் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது உங்களை இந்த டீமுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த வாய்ப்பு எப்படி வந்தது? இந்த வாய்ப்பு வந்ததுன்னா மார்க்ஸ்மேன் அதுதான் இருக்கலாம். ஏன்னா காளிமுத்து என்னை கூப்பிட்றாரு, அதை பேஸ் ஏன்னா மார்க்ஸ்மேன்னு, அதை பேஸ் பண்ணி தான் இவரும் எனக்கு எஸ்எஸ்ஜிக்கும் எடுக்கிறாரு. ஸ்போர்ட்ஸ்லலாம் அவுட் ஸ்டாண்டிங்காக இருந்தேன். நான் ஹாக்கியில் சென்டர் ஃபார்வர்டு இருந்தேன் போலீஸ் டீமில். அப்புறம் வாட்டர் போலோவில் டீம் கேப்டன், ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு போலீஸ் டெல்லி கூட வின் பண்ணோம். அது செகண்ட் இது தோற்றோம், பட் தட் வாஸ் த ஃபஸ்ட் டைமு. அப்புறம் கார் ரேலி ரேஸ் ஒன்று ஜிப்சி, போலீஸ் ஜிப்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். என் கூட யாருன்னா சஞ்சய் அவர் 800 கிலோமீட்டர், மொத்தம் 30-40 வண்டிங்க வந்துச்சு. அதில் 10 வண்டி தான், மற்றதெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோம். சிஎம் அப்போ ஜெயலலிதா கூப்பிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கவே இருக்கலாம், அப்படி இருக்கலாம். பார்க்குறாங்கள, செலக்ட் பண்ணும்போது ஆளை செலக்ட் பண்ணுவோம். நான் மட்டும் இல்லை சார், இது போல் இருந்தவங்கெல்லாம் அப்படி தான் செலக்ட் ஆனவங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு லைனில் இருந்தவங்க. ஐ எம் ஒன் அமாங் தெம் தான். டீமுக்கு செலக்ட் ஆன பிறகு நீங்கள் அவ்வளோ அடர்த்தியான காட்டுக்குள்ளே போகிறது அதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும். அது எப்படி? இல்லை சார், ஜென்ரலாகவே எனக்கு வைல்ட் லைஃப் ரொம்ப பிடிக்கும். தனியாக உட்காந்து வைல்ட் லைஃப்பில் ரசிக்கிறது. நான் சொன்னேன்ல, காட்டில் உட்காந்து பார்த்தோன்னா நம்ம கம்யூனிகேஷன் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப. ஸோ அதனால் அவங்களோட நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டாக அந்த டைமில் தெரிஞ்சுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு சொல்லி, இல்லை இது வந்து இப்படி கிடையாது, இது மணிப்புரா, இது கட்சி புலின்னு சொல்லிட்டாங்கல்ல, இது இப்படி தான். அதுக்கப்புறம் நிறைய சப்ஜெக்ட்ஸு படிக்க தெரியுது. வாட்டர், தண்ணி இல்லைன்னா தண்ணி எப்படி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. அனிமலோட ட்ராப்பிங்கை வச்சு அது வெட்டாக இருந்துச்சுன்னா எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னா அந்த சைடில் தண்ணி இருக்குதுன்னு, ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த பக்கம் தண்ணி இல்லை. அப்படியே அந்த பறவைங்க பறக்கும்போது லோ லெவலில் பறந்து போகும். லோ லெவலில் பறந்து போச்சுன்னா தண்ணி வயிற்றுல இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த டைரெக்ஷனில் தண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணியே இல்லைனாலும் நமக்கு இந்த பிளாஸ்டிக் பேக் என்ன பண்ணுவோம், செடியில் போட்டு கட்டிடுவோம். ஒரு 10 பேக்கு கட்டிட்டு ஒரு 1/2 hour உட்காந்திங்கன்னா அது மாய்ஸ்சர் டியூஸ் விழுந்து அதில் தண்ணி அக்குமுலேட் ஆகும். அந்த தண்ணி யூஸ் பண்ணுவோம். காடு அங்கே சார் விதவிதமான டைப்பில் அந்த காடு, சத்தியமங்கலம் காடு வந்து ஒரு இடத்துல வந்து வெயிலே தெரியாது, ஒரு இடத்துல ஓப்பனாக இருக்கும், தண்ணி நிறையா இருக்கும், வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், ரிவர் இருக்கும், இன்னொரு ஃபாரஸ்ட்டு ட்ரையாக இருக்கும், சுத்தமாக தண்ணிக்கே நமக்கு இதாகிடும். அது மாதிரி ஃபாரஸ்ட்டு இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் விதவிதமாக ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸ்வாம்பூஸ், இந்த குவிக் சாண்டும் இருக்குது அங்கே. ராத்திரியும் நீங்கள் அங்கே ஃபாரஸ்ட்டில் தங்கியிருக்கீங்க. ராத்திரி எப்படி இருக்கும் ஃபாரஸ்ட் சார்? ராத்திரி டைமில் நம்ம தங்குறோன்னா ஈவினிங் டைமில் இது வந்து பட்டப்புறம் தான் நமக்கு அடுத்த சப்ஜெக்டே கிடைக்குது. ஒரு ராத்திரி ஆனோடனே என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்க கல்லுகளெல்லாம் அடி பாம்புஷ் மாதிரி உட்காரும். அங்கே தான் தேள் ஊராங்கிறான்லாம் இருக்கும். ஏன்னா அது டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. திடீர்னு ஒரு கல் எடுத்து வச்சோன்னா அது கல் கீழே இருக்கும்ல. அதுக்கப்புறம் இல்லை அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம செட் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா கல்லில் உட்காரக்கூடாது. நைட்டில் உட்காருவோம் சார். நைட்டில் உட்காந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். எலிஃபெண்ட்ஸு, கரடி வந்துடும், மானுங்க வரும், மலைப்பாம்பு. எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஷீட் கொடுத்துருப்பாங்க. 7 அடி 8 அடிக்கு ஒரு ஷீட்டு. அது பாதியில் படுத்துக்கிட்டு பாதியை போதிக்கும். அங்கே போய் சூட்கேஸு பெட்டெல்லாம் எடுத்துன்னு போக முடியாது. 1க்கு 1 சைஸில் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு, அதுதான் எங்கள் பிளேட்டு. அதுலேயே இப்போ இந்த டைகர் ரைஸு, இந்த புளி சாதம் இருக்கும்,
இல்லைன்னா வேறு ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க. அது கம்பெனி 3 நாள் தாங்கும் அது. அந்த சாப்பாடு அதில் போட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். மறுபடியும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டியது. இது போத்தி படுக்கும்போது உள்ள பாம்பு வந்து நம்ம ஹீட்டுக்கு கூட படுத்துக்கும். எனக்கும் நடந்துருக்குது, நிறைய பேருக்கு நடந்துருக்குது. பாம்பு இருக்கும். ஏன்னா அந்த ஹீட்டுக்கு சின்ன சின்ன பாம்புங்க மழை பெஞ்சிட்ருப்போம், இதாகும். ஒரு வாட்டி என்னாச்சு, மிஸ்டர் தேவரம் சார் மெசேஜ் மேட்டூர்லேருந்து கொடுக்குறாங்க, நாளைக்கு உங்கள் டீம் கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லி. நான் அப்போ தட்டக்கரையில் இருக்கேன். தட்டக்கரைக்கு வந்தார். ஆஃபீஸர் வரான்னு சொல்லி எங்களுக்கு புது செட்டு பூட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பழசெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லோரும் புதுசாக போட்டுக்கிட்டு அவருக்கு இது ரெஸ்பெக்ட் கொடுத்து சரி போகலாமான்னார். போனோம். தாமரைக்கரை வரைக்கும் வண்டியில் போனோம். அங்கேருந்து இறங்கிட்டு மணியாச்சி பள்ளம் வழியாக இறங்கி அப்படியே போகிறோம். ஒரு 12-1 மணி இருக்கும். அந்த டைமில் லஞ்ச் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு. என்ன கொண்டாந்துருக்கீங்கன்னா, இதுதான் புளியாதுரை இருக்குது. சரி உட்காந்து சாப்பிட்டு மலை உச்சியிலேருந்து இந்தாண்ட சைட் பார்த்தா 4 பேர் துப்பாக்கி எடுத்துகிட்டு ஓடுறோம். பார்த்துட்டோம் நம்மளை. போகலாமா சார்? நம்ம இறங்கிட்டோம். அப்படியே நம்ம ப்ரோக்ராம் என்ன, காலையில் போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் ஆகணும். நாங்கள் அப்படியே தேடி போட்டோம். இருட்டாச்சு. நைட் டின்னருக்கும் ஒன்றும் கிடையாது. இருந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் தண்ணி காலி ஆகிடுச்சு. தண்ணி எங்கே இருக்குன்னு தெரியாது. காடும் புது காடு. அப்போ தான் என்ட்ரு ஆகிறோம் நம்ம. தூரத்தில் பார்த்தா வில்லேஜ் லைட்லாம் தெரியுது. எப்போவுமே நைட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, நைட்டினுடைய கேரக்டரு தூரத்தில் இருக்க பொருள் கிட்டக்க தெரியும். அங்கே லைட் எரிஞ்சதுன்னா எத்தனையோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும், நமக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியும். அதே மாதிரி சின்ன சவுண்டும் பெரிய சவுண்டாக கேட்கும். ட்ரைனிங்லேயே நம்ம கொடுத்த ட்ரைனிங்லாம் வருது. அது டீமில் ஒருத்தன் பயந்தானா எல்லோரும் பயந்துருவாங்க. இது நைட்டோட கேரக்டர். இது இதே சுஷுவல் தான் நமக்கு வந்துச்சு. நான் போகிறோம். அப்புறம் மிஸ்டர் தேவரம் சொல்லிட்டாரு, நிறையா வாட்டி விழுந்தார் கீழே. நாங்களும் விழுந்தோம், துடிச்சு உட்கார வைப்போம். அப்புறம் நைட் தங்கிடலாம் அப்படின்னாரு. சார் வேணாம் சார், சுச்சுவேஷன் நமக்கு தெரியல இந்த மாதிரி. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒன்று போயிட்டே இருக்கலாம். போய் காலையில் 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது. நைட்டு 1:30 மணி என்னமோ கீழே வந்தோம். வண்டி வந்துச்சு. நல்லா டயர்ட்ஸ். அதுதான் லாங்கஸ்ட்டு வாக்கு. அவரும் பண்ணது, நாங்கள் பண்ணது, எங்கள் டீம் பண்ணது. ஷூ எல்லாம் பார்த்தா எல்லாம் கிழிஞ்சி, புது பூட்ஸுங்க கிழிஞ்சி. அதுவும் நமக்காக செலக்ட் பண்ணி வந்த பூட்ஸுங்க. இந்த ஜங்கலில் இதெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி அம்னேஷன் பூட்ஸு. கீழே இருக்க ஆணி மட்டும் எடுத்துகிட்டு இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தா எல்லாரோடைய பூட்ஸும் அப்படி தான் இருக்குது. ஒரே நைட்டில் புது பூட்டு காலியாச்சு. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அந்த டைமில் ஒன்று என்கவுண்டரில் பார்த்த ஆளுங்க ஓட்டாங்க. இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. உள்ளே போயிட்டு நம்ம ஒரு தூரத்துலேருந்து பார்க்குறோம். பக்கத்தில் யானை நிற்கணும் சார், நமக்கு தெரியாது. நிறைய வாட்டி தொட்டே ஆகிருக்காங்க நம்ம ஆளுங்க. போயிட்டே இருக்கும்போது தெரியாத கையும் வச்சு அது திரும்பி அது மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி உங்களுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சார்? ஆயிருக்கு சார். சிறுத்தைகள் சார் நான் ஒரு வாட்டி போயிட்டுருக்கேன், போதமலை சைடில் தான். செந்தாமரை கண்ணன் எஸ்பி, பெரிய ஆப்ரேஷன் நடக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எஸ்பியை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அப்போது இவரும் வந்திருந்தார். இப்போ டிஜிபியாக இருக்கார்ல, அவரும் இருந்தார். அவரும் ஒரு டீமு. நாங்கள் போகும்போது எதிரில் கைடு இடம் காமிச்சிட்டு போகிறோம். திடீர்னு ஓடுறான் பின்னால் திரும்பிட்டு. எல்லாம் பொசிஷன் எடுத்துக்கிட்டோம். யானை வந்து சேஸ் பண்ணுது. அப்போது நமக்கு சின்ன ஒரு பென்சில் சைஸில் வெர்லைட் பிஸ்டல்னுவாங்க. அதில் வந்து கலர் வரும், க்ரீனு, ரெட்டு, எல்லோ கலர். அதுக்கு ஒரு கோட் வேர்ட்ஸ் இருக்குது. அதை அடித்தா என்னாகும், போயிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ளேர் அப்படியே கீழெல்லாம் நல்லா வெளிச்சம் தெரியும். ஸோ எல்லாருக்கும் அது யூஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பிஸ்டல் வச்சு அடித்தேன். அடித்தோடனே அப்படியே திரும்பி அந்த பயத்தில் திரும்பி ஓடிடுச்சு. திரும்பி பார்த்தா ஒருத்தனும் இல்லை சார். இவர் செந்தாமரைக்கண்ணு கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறாரு. என்ன ஹுசேன் சார், பின்னால் பாருங்கள், ஒருத்தர் எல்லாம் ஓட்டாங்க சார். இது மாதிரி டைகர் பார்க்கும்போது ஆயிடுச்சு. ஃபேஸ் டு ஃபேஸ் டைகர் பார்க்குறோம், திரும்பி பார்த்தா ஆளுங்க கிடையாது. அந்த பயம் கடைசியில் என்னாச்சு, எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. 25 பேர்லேருந்து 10 பேர் ஆனாங்க. 10 பேர்லேருந்து இன்னும் குறைஞ்சி கடைசியில் எஸ்டிஎஃப்னா 2 பேர் தான். 21 நாள் உள்ளே போயிட்டு வரணும். ஸ்ரீ விஜயகுமார் தான் இந்த அதுக்கு ஐடியா. போய் ஒன்றும் வேலை இல்லை, வில்லேஜ் பெரிஃபெரியில் இருக்காங்களா, ஃப்ரிஞ்ச் ஃபாரஸ்ட்டில் போய் உட்காந்துட்டு வில்லேஜுக்கு யார் வர்றாருந்தோ அப்சர்வ் பண்ண வேண்டியதுதான். அந்த பயம் தெளிஞ்சிடுச்சு. முன்ன 25 பேர் போனது 2 பேர் போன்ற டீம் ஆச்சு. மாடர்னைஸ் ஆகிடுச்சு போலீஸ்.
போலீஸு இப்போ ஜங்கல் ஆப்ரேஷன் இப்போ பாருங்க, நக்சலைட் ஆப்ரேஷனுக்கு நம்ம அந்த டீம் தான் இருக்குது. இதெல்லாம் இந்த ட்ரைனிங்கில் நமக்கு கிடைக்கல. இது ப்ராக்டிக்கலாக ட்ரெயின் பண்ண அப்புறம் கோர்சஸ் நடத்தி த்ரூ அவுட் ஸ்டேட்டில் இருக்கிற டீமுங்கெலாம் வர வச்சு ஒவ்வொரு டீமுக்கும் ப்ராக்டிஸ் கொடுத்து அவேர்னஸ் எல்லாருக்குமே வரணும். முன்னெல்லாம் நான் எஸ்கார்டு எல்லாம் பார்த்தேன்னா சார், துப்பாக்கி இருக்கும், குண்டு பொட்டலம் கட்டி பையில் வச்சுருப்பாங்க சேஃப்டிக்குன்னு. நம்ம போகிறது நம்ம சேஃப்டின்னா லோடில் தானே இருக்கும். ஏன்னா அந்த ஃபியர் இருந்துச்சு எல்லாருக்கும். அந்த ஃபியரை எடுத்து நாலேஜ் கொண்டாந்தது இவர் தான் மிஸ்டர் விஜயகுமார். த்ரூ அவுட் அவர் எஸ்எஸ்ஜியில் இருக்கும்போதே எல்லார் இடத்துலேருந்து ஆளுங்களை வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தைரியம் வந்துடும். அவங்க மேலே தைரியம் இருக்கணும், நான் கரெக்டாக சுடுவேன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் காட்டில் எங்கே வேணாலும் போகலாம். இது மாதிரி நிறைய அட்வான்டேஜ் ஆச்சு. AK-47 வந்துச்சு, MP5 வந்துச்சு. MP5ன்றது செமி ஆட்டோமேட்டிக் வெப்பன் கூட. அப்புறம் ஸ்னைப்பர் ரைஃபிள், தூரம் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அடிக்கிற ரைஃபிள்ஸு, டெலஸ்கோப் ரைஃபிள்ஸு, நைட் விஷன் கேமராஸு, நைட் விஷன் பைனாகுலர்ஸு, ஸ்பாட்டிங் ஸ்கோப்பு, இதெல்லாம் அப்போ இல்லை. இவர் நம்ம சொல்ல அது ஒன்றும் இருக்குது சார். ஏதாவது சொன்னால் நான் இல்லைன்னு சொன்னது கிடையாது. கோஹெட் அப்படின்னுவார். உடனே நம்ம மற்றபடி இங்கே இவர் இருப்பார் தாமோதரன், ஃபஸ்ட் கிளாஸ் ஆஃபீஸர். அவர் கேட்பார், என்ன வேணும்னா சொல்லுங்கள், உடனே ஆர்டர் வாங்கியிருப்பாங்க, உடனே அனுப்பிட்டே இருப்பாங்க. இங்கே கமாண்டோ ஃபோர்ஸ்லேருந்து சத்தியமங்கலத்துக்கு வரும், ஸ்பெஷல் மெசஞ்சர் போட்டான், ட்ரைனிங் பண்ணி ஆளுங்களை அனுப்புவாங்க. இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இது மாதிரி 17 வருஷத்தில் இது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. சொன்னதுன்னா சொல்லிகிட்டே போகலாம். அப்படி காட்டில் இந்த அட்டை ஒரு பெரிய பிரச்சனை. அட்டை சார், எங்கே மழை இருக்கிற இடத்துல தான் அட்டைங்க இருக்கும். எங்களுக்கு உண்ணி தான் ரொம்ப, மாட்டு உண்ணிங்கல்ல, அது நல்லா இருக்குது. ஒரு பாறைன்னு போய் உக்காந்தோன்னா அப்படியே மேலே ஏறிடும். அது அந்த ஸ்கின்னுக்கு தான் ப்ராப்ளம் ஆச்சு தவிர, பட் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக இருந்தோம் சார். தினைக்கும் அந்த புளி சாது அதுதான் சாப்பிடணுமே இருந்தோம் தவிர, ஃபாரஸ்டினுடைய அந்த ஆக்சிஜன், உங்களுக்கு பியூர் ஆக்சிஜன் கிடச்சி நல்லா எத்தனை மலை ஏறி இறங்குவோம். நம்ம ஒன்றுமே தெரியாது. வெளியில் தான் இது மாதிரி பூச்சி கடிச்சு அட்டை கடிச்செல்லாம் அவஸ்தைப்பட்டிருக்கோம். அதுக்கும் நிறைய ரெமெடி இருந்துச்சு. இப்போ டொபாக்கோ வைப்பாங்க, வேப்பெண்ணெய், உப்பு, இதெல்லாம் அங்கே போனால் தான் தெரியுது. ஏன்னா வில்லேஜஸ் அது யூஸ் பண்ணுறது. உண்ணி கடி நிறையா இருக்கும், கொசு அதெல்லாம். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டில் இருப்போம். நம்ம தண்ணி இடத்துல ரிவர் பெட்லேயே போட்டுருவோம் கேம்பை. அங்கே தான் எல்லா அனிமல்ஸும் வரும். அப்போ தான் தெரிஞ்சது நம்ம ரிவர் பெட்டில் இருக்கக்கூடாது, நம்ம தள்ளி போய் இருக்கணும். தள்ளி போய் இருந்தால் கூட அங்கே ஒரு பள்ளம் எடுத்து பிளாஸ்டிக் ஷூட், ஆர்டிஃபிஷியல் பாண்ட் ஒன்று செஞ்சு இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் அங்கே ஸ்டோர் பண்ணி, இதே தான் வீரப்பனும் பண்ணிட்டு இருந்தோம். இது அப்போ என்ன ஆகும், அனிமல்ஸுக்கும் நம்ம டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நம்மவும் ஒரு சைடில் உட்காந்துட்டு அப்சர்வ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ரேஞ்சே இல்லை எங்களுக்கு. நம்ம டீமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம், ரேஞ்சே இல்லை. சத்தியமங்கலத்துலேயே புதுப்பீர் கடவு என்ற இடத்துல அவர் ரேஞ்சர் பத்ராசாமி இருந்தார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃபீஸர். அவர் தான் முதல்லேருந்து இருக்கிறாரு. அவர் அந்த சரகத்துக்கு ரேஞ்சர். அப்புறம் டிஎஃப்ஓ ஆகி ஊட்டியில் அவர் ரிட்டர்ன் ஆனார். அவர்கிட்ட சொன்னேன், பர்மிட் பண்ணிங்கன்னா உள்ளே ரேஞ்ச் போடணும். உங்களுக்கு என்ன சார், புக்லினே அனுப்புறேன்னாரு. அனுப்பி ஒரு நாளாக 300 yardsக்கு ஒரு ரேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ்க்கு. இது டிஎஃப்ஓ அப்ஜெக்ட் பண்ணியிருந்தார் வெண்ணிய. அப்போ நடராஜன் சார் தான் இன்சார்ஜ். அடுத்த நாள் கூப்பிட்டுக்காங்க, என்ன சார் நீ பிரச்சனை ஆகிட போகுதுன்னாரு. இல்லை சார், எல்லா ரேஞ்சருக்கும் டிஎஃப்ஓக்கும் வெப்பன் ட்ரைனிங் கொடுக்குறோன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அவர் மெசேஜ் கொடுத்து எல்லாம் இந்த ரேஞ்சுக்கே கூப்பிட்டு அவங்களுக்கு நிறையா பயிற்சி நல்லா இருக்குது ரேஞ்சு. அப்படியே மாறிடுச்சு. அது இன்னமும் இருக்குது அந்த ரேஞ்ச். போலீஸ் டீமில் யாருக்காவது அந்த விலங்குகள் அல்ல பாம்புகள் மூலமாக பாதிப்புகள் இருந்தது? தேள் கடிச்சிருக்குது, பாம்பு கடிச்சிருக்குது, வேறு இந்த மற்ற எவ்வளோ பூச்சிங்கள்லாம் இருக்குது சார், அது போல் ஆயிருக்குது. யானை துரத்தி கூட ஆளுங்க அடிச்சுட்டோம், எலும்புலாம் உடஞ்சிருக்குது நம்ம டீம் இருந்த ஆளுங்களுக்கு. ஒரு இன்சிடெண்ட்டில் ஃப்ரெண்ட்லி ஃபயர் ஆகிடுச்சு. ஒரு டீம் உட்காந்து இருக்குது ஆம்புஷில், இன்னொருத்தன் யூரின் பாஸ் பண்ணிட்டே வரான். இவன் என்ன பண்ணுறான், வீரப்பன் தான் வரான்னு சுட்டாச்சு. ஸ்பாட்லேயே வந்துட்டான் அந்த. ஏன்னா அந்த டைம் அப்போ தான் ஸ்டார்டிங் ஆகுது ட்ரைனிங் எல்லாம். அதுக்கப்புறம் அதுக்கு நமக்கு வந்துச்சு கால், யாருன்னு கூப்பிடுறது, அவன் ரிப்ளை பண்ணணும் அப்படின்றது ஒரு ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணி நிறைய அடிப்பட்டோம் சார். பட்டு ஒரு டீம், நல்ல டீம் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதிரடிப்படை சிறப்பு பண்ணா உண்மையாகவே ஃபஸ்ட்டு இறங்கும்போது இட்ஸ் வாஸ் நத்திங். வெளியில் வரும்போது அதெல்லாம் ஆப்ரேஷன் முடிஞ்சு 2004 தான் முடிஞ்சது.
அந்த டைமில் எல்லாருக்கும் ஒரு நல்ல இதாகிடுச்சு. இந்த காட்டில் தான் வீரப்பன் இருக்கார். இந்த விலங்குகள் தொடர்பாக வீரப்பனுக்கு பயங்கள் இல்லையா? சார் பயம்னா அதான் சொல்கிறேனே, ஃபியர். நம்ம காட்டில் போனது பயத்தோட, நாலேஜோட போகணும். அவன் நாலேஜோட போகணும். he knows இந்த அனிமல் கத்துச்சுன்னா இதுதான் காரணம். யானை வந்தால் தூரத்துலேருந்தே ஸ்மெல் தெரியும், இங்கே அங்கே யானை இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். நம்ம சைட்லேருந்து காற்று இப்படி அடிச்சதுன்னா அனிமல்ஸ்க்கு தெரிஞ்சிடும். அந்த சைட்லேருந்து காற்று வந்துச்சுன்னா நம்ம கிட்டக்கு போய்டும், நம்மளை அவாய்ட் பண்ணிவிடும். நம்ம தூரத்துலேருந்து இதாக இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணணும். ஜென்ரலாக அது சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணாது சார் எந்த அனிமலும் ஃபாரஸ்ட்டில், அன்லஸ் இட் இஸ் ப்ரோக்ட். அதனுடைய பேட்டர்னே பார்த்துடலாம். இப்போ யானை நம்மளை சார்ஜ் பண்ண வருதுன்னா அது காதெல்லாம் நல்லா விரிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு வரும். அதே யானை சும்மா நின்றுட்டு இருந்துச்சுன்னா அது நம்மளை கண்டுக்காது. நம்மடியோ போனாலும் போயிட்டு இருக்கும். எல்லா அனிமல்ஸுக்கும் ஒரு பிஹேவியர் இருக்குது. அது அக்ரெசிவ் மோடில் இருக்குதா இல்லை நார்மலில் இருக்குதான்றத ப்ராக்டிஸில் தான் தெரியும். அந்த அனுபவத்தை நமக்கு கிளாஸ் நடத்தி இதுதான் இப்படி தான். ஃபாரஸ்ட்லேயும் போய் மாட்டிங்கன்னா உனக்கு டைரெக்ஷன் தெரியாது. டைரெக்ஷன் தெரியலன்னா எப்படி ஹவு டு ஃபைண்ட் டைரெக்ஷன்னு. அதுக்கப்புறம் தண்ணி கிடைக்கலான்னு என்ன பண்ணுறது, நெருப்பு எப்படி உருவாக்குறது, நம்ம யூரின்லேருந்தே நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி எப்படி சாப்பிட்றது, ரிவர் எப்படி கிராஸ் பண்ணுறது, ராக் எப்படி கிளைம் பண்ணுறது, ரெகுலராக நடந்துகிட்ருக்கோம். பயிற்சி ஆப்ரேஷன். போக வேண்டியது ஒரு நாள் கோம்பிங் போனாங்கன்னா ஒரு நாள் ட்ரைனிங். சும்மாவே வைக்கல டீமை. இது இந்த தேடுதல் வேட்டையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸோட கர்நாடகா போலீஸும் கலந்துக்கிட்டாங்க. ஆமாம். அவங்களோட ஒத்துழைப்பு போதுமான அளவுக்கு இருந்ததா? அவங்க இந்த லெவலுக்கு டீப்பாக இறங்கல. வருவாங்க, ஒரு லைன் போனால் ஒரே லைன், முன்னால் அப்புறம் கோடு போட்டு போகிற மாதிரி தான் போவாங்க. ஒரு சில டீமுக்காரங்க அவங்க உஷாராக என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ரெட் பண்ணி. கொம்பிங்னா என்ன சார், சீப்பு இழுக்கிறோம்ல முடியல, அது தானே அது. அப்படியே அதை ஃபில்டர் பண்ணிகிட்டே போகணும். இது ஃபைலாக போவாங்க, பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க. நிறைய வாட்டி 2 டீமுக்கு நடுவில் கூட வீரப்பன் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கான் ரெகுலராக. இது ஒரு மாத கணக்கில் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் கோபாலகிருஷ்ணன் வந்து ஐஜிஐ ரிட்டர்ன் ஆகிறார். அப்போ ஏஎஸ்பி அவர் மிஸ்டர் தேவாரம்லாம் ஆப்ரேட் பண்ணாங்க. அப்போது அவர் என்ன பண்ணார், அவரும் இந்த ட்ரெஸ்ஸு கொண்டாந்தார். கேமஃப்ளாஜ் போட்டு ஒரு பேட்ஜ் சீன் போட்டு கமாண்டோ அப்படின்னு ஒரு பேட்ஜ் கட்டியிருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கும் அவங்களுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஊட்டியிலேருந்து வர டீமும் ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக பண்ணார். அப்புறம் அந்த சாண்டல்வுட்லாம் எடுத்தோம். வீரப்பனை கடைசியாக என்கவுண்டர் பண்ணும்போது அவர்கிட்ட அந்த அமெரிக்கன் மேட் துப்பாக்கி இருந்தது அப்படின்னு சொல்லி, அவருக்கு எப்படி ஆயுதங்கள் கிடைச்சது? அதான் அமெரிக்கன் மேக் கிரினேட் இருந்துச்சு, ஒரு பம்ப் ஆக்ஷன் பிஸ்டல் இது கன் இருந்துச்சு, அமெரிக்கன் ரெமிங்டன். இந்த 12 bore காட்ரேஜ்னுவாங்க சார். 12 borனா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கன்ஸில். ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு ஃபயர் பண்ணும், ஆனால் நிறைய ஏரியா கவர் பண்ணும், ஸ்ப்ரெட் ஆகும் அப்படியே. அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. வீரப்பன் வந்து சந்திரமரம் வெட்டினது, அந்த யானை தந்தங்கள் வெட்டினது, இதெல்லாம் எங்கே கொடுத்தாரு அப்படிங்கிற ரூட்லாம் கண்டுபிடிக்க. இதுக்கு என்ன பண்ணோம் சார், நம்மளே ஒரு டீமு, அதுக்கு காளிதாஸ்ன்னு சொல்லி ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கும், தைரியமான ஆள், எங்கே வேணாலும் தனியாக போய்விடுவாப்புல. ஒரு ஆள் செட் பண்ணி தந்தம் வாங்குற மாதிரி பண்ணிட்டோடனே அவனுக்கு லக்கு கிடச்சதுன்னா வீரப்பனே தந்தம் கொண்டாந்து ஒரு இடத்துல கொடுக்குறான் சத்தியமங்கலத்தில். அப்போ வீரப்பங்கிட்ட காசுலாம் கிடையாது, இந்த அப்டக்ஷன் இதெல்லாம் இல்லை. அப்போது ராஜ்குமார் கடத்தலுக்கெல்லாம் முன்னால் சொல்கிறேன். ஸோ வந்து நமக்கு தகவல் கொடுத்தாங்க. என்கிட்ட சொல்கிறாப்புல, சார் இது யாருக்கும் சொல்ல வேணாம், என் டீம் தான், சொன்னீங்கன்னா குழப்பிடுவாங்க சார். நான் வேறு வழி இல்லைப்பா, சொல்லன்னா அதிகாரிங்க தப்பாக நினைப்பாங்கன்னு. நம்ம பாலச்சந்திரன் தான் இருந்தார். அவர்கிட்ட இது போல் இருக்குது சார், தந்தம் கொடுத்துட்டு போயிட்டான், 3 நாள் பொறுத்து வரேன்னு இருக்கான், பர்டிகுலர் இடத்துக்கு தான் வருவான் அப்படின்னு. சரின்னு சொல்லி பட் நிறைய டீமு போட்டோம். நிறைய டீம் போட்டோன்னு தூரத்துலேருந்து கண்டுக்கிட்டான் வந்தேன்னா. இல்லைன்னா அந்த நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிது. இவரும் மஃப்டியில் வேஷ்டி கட்டி டிவிஎஸ் 50 வர்றாரு மிஸ்டர் பால். அவரும் துணிச்சமான ஆள் தான், நல்ல ஆஃபீஸர் அவர். அவரும் வந்து எப்படியாவது ஆப்ரேஷன் முடியணும் அப்படின்ற இதெல்லாம் அது பட் மிஸ்ஃபயர் ஆகிடுச்சு. பட் அது இதெல்லாம் சீஸ் பண்ணணும், கேஸ் ஆச்சு. இது அந்த தந்தம் கிட்டத்தட்ட நிறையா 4 பேர் 5 பேர் இருக்கும். அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, பார்க்கலாம். நீ இதில் என்ன ஆச்சுன்னா சார், இந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது டெவலப்மெண்ட்டே ஆகலை அந்த ஏரியா. சத்தியமங்கலமும் சரி, அந்தியூரும் சரி. நான் லாஸ்ட் மந்த் அங்கே போனால் எவ்வளோ டெவலப்மெண்ட் சார். மேலெல்லாம் பெட்ரோல் பங்குக்கெலாம் வந்துடுச்சு, நல்லா டெவலப் ஆகிடுச்சு. அந்த டெவலப்மெண்ட்டும் கிடையாது. இவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இவங்க வந்து காட்டை தான் நம்பி இருக்கணும்.
போவாங்க, ஏதாவது அனிமல் அடிப்பாங்க, இல்லைன்னா சந்தன மரம் வெட்டுவாங்க, எல்லாம் தேக்கு மரம் வெட்டுவாங்க, இல்லைன்னா வேற இதெல்லாம் கிடைக்கும். காட்டில் வந்து விளாம்பழம் கிடைக்கும், கலாக்கான்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கும், புளி, இதெல்லாம் தான் நடந்துட்டு இருந்தது. ஃபோர்ஜரி வேறு நிறையா நடந்துச்சு. சும்மானா கஜமுத்துன்னுவாங்க. கஜமுத்துனா யானைக்கு நடுவில் அது இது ஃபார்ம் ஆகும், எலும்பு. கஜம்னா யானை தானே, அது முத்து, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி மாட்டு எலும்பியை பாலிஷ் பண்ணி அதை ஏமாற்றுவாங்க. 1 கோடி 2 கோடி அப்படின்னு சொல்லி ஆளுங்க வந்தனும் இருந்தாங்க. அது மாதிரி நிறையா கேஸ் பிடிச்சோம். அதுக்கப்புறம் யானை தந்தோன்னு சொல்லி வெறும் மரத்தை அப்படி நல்லா செதுக்கி கிணத்துல போட்டு வச்சிடும். 12 மணிக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். 12 மணி உச்சி வெயிலில் பார்ப்போம். ஆமாம், யானை தந்தோம். நைட்டு வந்து கொடுத்தணும், காசுலாம் வாங்கிடுவோம். நைட் எடுத்து கொடுப்பாங்க. இவங்களே போலீஸ் மாதிரி இன்னொரு ஆளை வச்சு அதையும் பிடிங்கி வச்சுக்குவோம். இது மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு வெளியில் போய் வேலை செய்கிறதுக்கு இதனால பெரிய செட் பேக் ஆச்சு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ சத்தியமங்கலமே வேற மாதிரி ஆயிடுச்சு. வீரப்பன் இருக்கிற வரைக்கும் அந்த வனத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருந்தார். வனக்காவலர்னு அவரை சொல்கிறாங்க. அது நீங்கள் ஏற்றுக்க? இல்லை, அது ஏற்றுக்கவே முடியாது. வனக்காவலர்னு எப்படி சொல்ல முடியாது? என்ன அவர் காவல் பண்ணார்? யானையை தான் கொண்டவங்க. பட் 2000 யானைன்றதுலாம் இருக்காது. பட் அனிமல் தானே அடிச்சிட்டு இருந்தது. அனிமலு, சாண்டில்வுட்டு, எவ்வளோ க்ரோர்ஸ் கணக்கில் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம் 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு எல்லாம் வாங்கிட்டு விற்றுட்டு இருந்தா இவனும் சம்பாதிக்கல, அரசாங்கத்துக்கும் அந்த காசு போகல. அப்புறம் அது கரெக்ட் கிடையாது. அண்ட் டெவலப்பே ஆகலையா? கட்டை பஞ்சாயத்து வச்சுட்டு அதெல்லாம் கரெக்ட் கிடையாது. அதுக்குன்னு ஒரு அரசாங்கம் இருக்குது, லா இருக்குது. அது அங்கே இருக்கவங்களுக்கு அது நல்லா இருந்துச்சு. இவன் வீரப்பன் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வேட்டையாடலாம். ஃபாரஸ்ட்காரனே வரமாட்டான் சுத்தமாக. போகவே வேணான்ட்டோம் நம்ம. நீ போனாலும் எங்களுக்கு தகவல் கொடுத்து தான் போனால் ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் போகிறதே கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் அதுலேயே லிங்காயத்துன்னு ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்க வந்து கறி சாப்பிட மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு செட்பேக் இருந்தது. பட்டு ரொம்ப இன்னசென்ட். அந்த லிங்காயத் பீப்புள் வந்து ரொம்ப நாங்கள் ஒரு போதமலை பட்டின்னு போனோம் ஒரு இடத்துல, தட்டக்கரையில். போனாக்கா மாடுங்க ஒரு 30 மாடு 40 மாடு இருக்கும். ஒவ்வொரு மாடுக்கும் ஒரு பேர் வச்சுருப்போம். அந்த பேர் சொன்னால் அந்த மாடு கேட்கும். அது மாதிரி அவங்க பழகி இருப்பாங்க. பால் போட்டு மூடி வச்சுருக்கோம். எல்லாம் மூங்கிலில் தான் இருக்கும். அப்புறம் நீட்டாக இருக்கும் மூங்கிலில். எல்லாம் குடஞ்சிட்டு அதில் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க. போய் தண்ணி கேட்டோன்னா இப்படி தூக்கி கொடுப்போம். அப்புறம் காசு கொடுத்தோன்னா வாங்க மாட்டாங்க. நான் இது வச்சு என்னங்க பண்ணுறது? அப்புறம் நம்மக்கிட்ட பேரிச்சம்பழம், கடல மிட்டாய் அப்படி இருந்துச்சுன்னா கொடுத்தா அதை வாங்கிக்குவோம். காசு கொடுத்தா வேணான்னுவாங்க. அவங்களுக்கு அந்த இதே இல்லை. ஃபாரஸ்ட்டு அதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இன்னசென்ட் பீப்புள் இருந்தாங்க. ஒரு இடத்துல வந்து குகையில் இருந்தாங்க ஆளுங்க. நான் சொல்கிறது 87 1991லலாம் இந்த ஒகனேகல் ஃபாரஸ்ட் சைடு போயிட்டிங்கன்னா சின்னார் ரிவர்னு ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தா எல்லாம் குகையில் வாழ்க்கையே நடத்துகிறாங்க. அரசாங்கம் கொடுத்துருக்குது இடம். பட் இப்போ இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல, வந்துட்டுருக்கோம். இருந்தாலும் எனக்கு இதுதான் சார் நல்லா இருக்குது. அப்புறம் அந்த ரிவரில் ஷாலோ வாட்டர் தான், மீனுங்க போய்டுவோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், சரி நமக்கும் சர்வைவலுக்கு மீன் பிடிக்கலான்னா அங்கே இருக்கோம் வந்தால் இப்போ பிடிக்காதீங்க சார், 3 மணிக்கு வாங்க அப்படின்னா. அது என்னடா 3 மணி? அதுக்கு ஒரு டைம் இருக்குது சார். அது 3 மணிக்கு கூட்டமாக வருது மீனுங்க. அது மாதிரி நிறையா அவங்க கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது சார். அவங்கெல்லாம் பிஹெச்டி பண்ணவங்க சார், உள்ள ஃபாரஸ்ட்டில் இருக்கவங்கலாம். நம்ம இங்கே சொல்கிறோம், அவ்வளோ நுணுக்கம் அவங்களுக்கு தெரியும். அனிமலை பற்றி, மரத்தை பற்றி, மருந்து பற்றி, தெரியுதுங்களா, கிளைமேட்டை பற்றி எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அது வந்து அதே தான் நம்ம பாடமாக நடத்தணும். அந்த வீரப்பன் தேடுதல் மேட்டையில் அந்த மக்களோட ஒத்துழைப்பு போலீஸுக்கு இருந்ததா? ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா ஒன்று வந்து அங்கேயும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நமக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. டபுள் எட்ஜ் ஸ்வாட் மாதிரி. வேறு வழி இல்லை சர்வைவலுக்கு. அது வீரப்பனே சொல்லி அனுப்பியிருக்கான், போய் சொல்லு, இல்லைன்னா ஒன்று அடிப்பாங்க. இவன் வந்து நம்ம சொல்கிற வரைக்கும் 3 நாள் ஆகிடும். அது வரைக்கும் அவன் எஸ்கேப் ஆகிடுவான். அங்கேருந்து நிறைய வாட்டி கேங் நம்மளை பார்த்துருக்குது, எங்கள் டீம்லாம் பார்த்துருக்குது. அப்புறம் நம்ம ஆளை பிடிக்கும்போது, நீங்கள் அன்றைக்கி போகும்போது நாங்கள் அங்கே தான் உட்காந்துருப்போம். சுட்டுருப்போம், வேணாம் அவங்க ஃபயர் பவர் நிறையா இருக்குது, நம்ம ஆள் கம்மியாக இருக்குது, சுட வேணாம், இப்படியெல்லாம் ஆயிருக்குது. வீரப்பன் தேடுதல் வேட்டையில் போலீஸால் மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டாங்க, ரொம்ப வன்முறைகள் இருந்தது. அவங்களுக்கு ஒரு சுதந்திரம், வீரப்பன் தானே ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சு. காட்டு ஓரத்தில் இருக்கும். திடீர்னு அதிரடிப்படை வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு பயம் உருவாயிடுச்சு. அதே மாதிரி விசாரிக்கிறோம், கூப்பிட்டுன்னு போய் யார் இருந்தாலும் கூட்டின்னு போயிடும். லிங்காயத்துலாம் என்னென்னா அவங்க வீட்டில் கால் வச்சிட்டோன்னா அது கழுவணும். அது அவங்க வீட்டை செருப்பெல்லாம் போட்டு போகக்கூடாது. அங்கெல்லாம் பூட் கால் போட்டு போயிடுவாங்க. நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது அது. அது மாதிரி சுச்சுவேஷனில் பயத்தில் இருந்தாங்க அவங்க. கர்நாடகாலெலாம் ரொம்ப அடித்து இதெல்லாம் பண்ணாதான் நடக்கும் தான் அது.
அது ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட் இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம விசாரிச்சோம்னா பரவாயில்ல. ஒரு ரேண்டமாக விசாரிக்கும் போது இவனை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, இல்லை இவன் தான் போகிறான் வரான், இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான், ஒரு 3 பேர் இவனையே டார்கெட் பண்ணுறான்னா அதில் உண்மை இருக்கும். நம்மளே ஒரு கெஸ்ஸிங்கில் பண்ணால் அது சரி போட்டோம். அதெல்லாம் அவங்க பண்ணாங்க அது கர்நாடகாவில். அண்ட் அவங்க பேச்சரே கிடையாது. ஒரு வாட்டி மிஸ்டர் தேவரம் இருக்கும்போது சஞ்சய் அரோரா இருக்கார், விஜயகுமார் சார் வீரப்பன் மாதிரியே சின்ன குரூப்பில் நான் போகிறேன் சார், உள்ள செருப்பு போட்டுக்கின்னு, காக்கி பேண்ட்டு, லெதர் பெல்ட்டு, தொப்பி கிடையாது, இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு, இதுதான் அவங்களுடைய ஸ்டைல் இருந்துச்சு. ஒரு அழுக்கான மூட்டை இது மாதிரி சுற்றணும். இதில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, கர்நாடகா பார்த்தாலும் எங்களை சுடுவான், தமிழ்நாடு போலீஸ் பார்த்தாலும் சுடும், வீரப்பன் பார்த்தாலும் சுடும். இவ்வளோ பெரிய ரிஸ்க். எங்களுக்கு தகவலே ஒன்றும் வரல, வேறு வழி இல்லாத போனோம். போய் ஒரு வில்லேஜுக்கு போவோம், அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு ஒரு ஆளை போட்டு இருந்தார், சுப்பையான்னு சொல்லி ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருந்தார், நல்லா பீஸ். அவரை வீரப்பன் மாதிரி உட்கார வச்சுட்டு அவன் வந்து, சார் பக்கத்தில் தான் கேங் வந்துருக்குது. கேங்குன்னா நம்மளை சொல்கிறது, கேங்கு இருக்குது அங்கே தான், அவங்க வருவாங்க சார் போவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணா ஐயா ஐயான்னு பேசுவான். அப்புறம் ஏதாவது கொண்டாந்து கொடுப்பான், நமக்கு காசு ஒன்று கொடுத்துட்டு நம்ம அடுத்த வாரம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறது. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துல பண்ணணும். ஒரு ஃபைன் டைம் என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு பார்ட்டிக்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், நான் வெள்ளிக்கிழமை வரேன் அப்படின்னு. இது எப்படியோ தகவல் போய் அவன் இன்ஃபார்மெண்ட் கர்நாடகா சொல்லி, கர்நாடகா தமிழ்நாடுக்கு சொல்லி, மைக்கு எல்லாருமே சரௌண்ட் பண்ணி எல்எம்ஜிலாம் செட் பண்ணி, நான் வந்தோன்னா சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நாங்கள் வந்துட்டோம். வந்தோன்னா கம்யூனிகேஷன் நடக்குது கர்நாடகா அவங்க தமிழ்னா. மைக்கில் பார்த்தா என்னடா அது ஆணைக்கட்டி இடத்துல, சார் நம்மள தான் சொல்கிறோம். அப்புறம் நம்ம உடனே மிஸ்டர் சஞ்சய் அரோரா இருக்கும் மைக்கில் சொன்னேன், சார் தட் இஸ் மை டீம் அப்படின்னு. உடனே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி, நீங்கள் ஆப்ரேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்களே போவோம். காலையில் போய் மாறு வேஷத்தில் போகிறது, சாயந்தரம் போய் யாராவது வந்தாங்களாடான்னு கேட்குறது. சொல்ல மாட்டான். ஒரு சிலர் வந்தால் அங்கே ஏதோ வந்துட்டு போனாங்க சார் அப்படின்வான். இவன் உண்மையாக சொல்கிறானா இல்லையான்றதை நம்மளே கிராஸ் பண்ணுவோம். 2 வேஷம் அப்போது நமக்கு. பகலில் இந்த மாதிரி, ஈவினிங் டைமில் வீரப்பன் மாதிரி, அடுத்த நாள் காலையில் யூனிஃபார்ம்லாம் போட்டு இப்போ தான் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படின்னு கேட்டோன்னா பிடிச்சி, அப்போ பிடிச்ச உடனே சொல்லுவான், ஆமாம் சார் வந்தான். அவங்களாம் வீரப்பனை பார்க்காத ஆளுங்க, பேர் தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. அது மாதிரி ஆயிடுச்சு. பெரிய ஃபாரஸ்ட்டில் வீரப்பனோட நடமாட்டங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் இருந்ததா, இல்லை பல கிலோமீட்டர்கள்? பல கிலோமீட்டர் சார். கோபிநாத்தத்துலேருந்து தமிழ்நாடு இப்படியே போய் இது வரைக்கும் வரும், ஈஸ்டர்ன் ஸ்லோப் நீலகிரி அது வரைக்கும் வரும். அந்த லைனில் எங்கே வேணாலும் போகலனாலும் பக்கத்தில் இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி இப்போ வீரப்பன் எப்படி நமக்கு தெரியல, பேசுகிறது குசு குசுன்னு பேசினா கூட அந்த விஸ்பரிங் சவுண்ட் இருக்குது, நல்ல டிஸ்டன்ஸில் கேட்கும். இருமிட்டிங்கன்னா இன்னும் டிஸ்டன்ஸில் தெரியும். ஸ்மோக் பண்ணிங்கன்னா அந்த புகை எந்த டைரெக்ஷன் போதும் கண்டுபிடிச்சிடலாம். சமையல் பண்ணிங்கன்னா அந்த புகை வந்து காப்பிச்சு கொடுத்துடும். இதுக்கெல்லாம் கவுண்டர் பண்ணிட்டு தான் நம்ம ஃபாரஸ்ட்டில் உட்கார முடியல. இல்லை நீங்கள் வருஷக்கணக்கில் உட்காந்தாலும் நமக்கு தெரியாது. நான் என் டீம் ஆளுங்களுக்கு நான் சொல்கிறேன், நீ ஆம்புஷில் உட்காடுறியா, உன் கிட்டக்க மான் எவ்வளோ பக்கத்தில் வந்துச்சின்னு சொல்லு அப்படின்னு. வரவே இல்லை சார்னா அவன் சரியாக உட்காரலன்னு அர்த்தம். பக்கத்தில் இருந்து போச்சு சார்னா இவன் ஆம்புஷ் கரெக்டு. ஸோ அது மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும். நம்ம சமையல் பண்ணால் கூட அப்படியே அந்த இடத்த மறைச்சிடுவோம். ஈவன் டாய்லெட்டுக்கு போனால் கூட அதை மறைச்சிட்டு தான் போவாங்க. பழம் எடுத்து டாய்லெட் மூடி நம்மளை டென்ட்டு கேம்ப் வந்து போனது தடையுமே தெரியக்கூடாது. அப்புறம் அந்த இதை வச்சு மெலிஸ் குச்சிங்களெல்லாம் வச்சு அந்த இடத்த பெருக்கி விட்டுட்டு, பெருக்கின மாதிரியும் தெரியக்கூடாது, நேச்சுரலாக இருக்கணும். இலைகள்லாம் போட்டு நம்ம வந்து அடையாளமே தெரியக்கூடாது. அப்படி பண்ணுறதுனால நிறையா கிடச்சிது நமக்கு ஆளுங்க. அப்புறம் ஃபாரஸ்ட்டே வந்து கார்டன் பண்ணுறது. இப்போ என்ன பண்ணேன், பண்ணாரி கோயிலேருந்து ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது, அதுதான் கிராசிங் பாயிண்ட். இந்த ஃபாரஸ்ட்லேருந்து அந்த சைடு போகணுன்னா நல்ல ஒரு கிராசிங் பாயிண்ட்டு, யார் வேணாலும் இந்த இதை கடக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவேன் நான், ஒரு செடி இன்னொரு செடியை இன்டர்லாக் பண்ணிடுறது. ஒரே லைனாக வராது, பக்கத்தில் இருக்க செடி அப்படி போய் இப்படி கூட வரலாம். இது வந்து டீமுக்கு ப்ரீவியஸ் ஈவினிங் இந்த டீம் போய் எல்லாம் செட் பண்ணிட்டு அடுத்த நாள் மார்னிங்கு நம்ம அதை செக் பண்ணும்போது நமக்கு தெரியும் எந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆகிருக்குது, ப்ரீச் ஆகிருக்குது. அந்த ப்ரீச் ஆன இடத்துல பார்த்தாக்கா ஒன்று மான் கால் கூட இருக்கலாம், இல்லை மனுஷன் போயிருப்பான். அதுக்கப்புறம் அதை அட்ராக்ட் பண்ணி போகிறது. போனாக்கா அந்த முயல் வேட்டைக்கு வந்தவன், குருவி வேட்டைக்கு வந்தவன், கோழி வேட்டைக்கு வந்தவன், அது மாதிரி ஆளுங்க மாட்டினான்.
வீரப்பன் கேங் அந்த டைமில் வரல. பட் இது மாதிரியும் நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணோம். அது ஒன்றுமே இல்லாத ஃபென்ஸ் போடுற மாதிரி அது மாதிரி பண்ணோம். அப்புறம் காலில் இது பண்ணுறது ட்ராக். அதுக்கப்புறம் ஸ்னைப்பர் ட்ரில்லு. அவர் விஜயகுமார்கிட்ட சொன்னேன், சார் நம்ம வந்து பர்டிகுலராக சுடுற மாதிரி மறைஞ்சிருந்து சிங்கிள் ஒன் ஷாட் ஒன் எனிமி கான்செப்டில் ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம். கோயடுன்ட்டார். நம்மகிட்ட திருநாட்திரி ரைஃபிள் இதை நான் ஆல்டர் பண்ண வேண்டியிருக்கும் சார்ங்க. அது நம்ம வி ஆர் நாட் சப்போஸ் டு டச் தி வெப்பன். இந்த ஃபிடிலிங் வேலைலாம் பண்ணக்கூடாது. அது கவர்மெண்ட் ஆர்டர். அது எனக்கு ஸ்பெஷல் ஆர்டர் வாங்கி கொடுத்தாரு சிஎம் கிட்ட. 7 துப்பாக்கி எடுத்தேன், போட்டு எல்லாத்தையும் பிரித்து அதை மாற்றி அது மேலே டெலஸ்கோப்லாம் வச்சு இங்கே ட்ரைனிங் கொடுத்து கிட்டத்தட்ட 600 to 1 kilometer டிஸ்டன்ஸில் சுடுற மாதிரி ஸ்னைப்பர் ட்ரைனிங். அதுக்கு வந்து அவங்களுக்கு கேமஃப்ளாஜ் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டாது அப்படியே மெர்ஜ் ஆகிடணும். அது ஃபுல்லாகவே கில்லி சூட்டுன்னுவாங்க. அது சொன்னோன்னே சீஃப் ஆஃபீஸில் கில்லி சூட்னா என்னங்க என்னென்னமோ கேட்குறீங்க நீங்கன்னுவாங்க. அதுக்கு படம்லாம் அனுப்பிச்சு எல்லாம் அமெரிக்கன் வியட்நாம் வாரில் செஞ்சது தான். அந்த புக்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அங்கேருந்து தான் கொண்டாந்தேன். நான் அமெரிக்கா போயிருந்தேன்னா அங்கேருந்து தான் கொண்டாந்த புக்ஸு. அதில் அதை வச்சு அப்படியே நான் ப்ராக்டிக்கலாக கொண்டாந்தேன். அது அதெல்லாம் போட்டு மறைஞ்சிருந்தேன்னா இது யார் இருக்காங்கன்னே தெரியாது. இவங்க பாசிங் அவுட்டில் அஃபிஷியல்ஸை கூப்பிட்டு எதில் வந்து காமிச்சிட்டு ஒவ்வொரு மைக்கில் சொல்லுவான், நீ ஏந்திரின்னா திடீர்னு ஏந்திரிப்பான். அப்போ பக்கத்துலேயே இருப்பான், மறைஞ்சிருப்பான். அது மாதிரி பண்ணோம். இந்த ட்ரைனிங்க்கு என்ன பண்ணேன் நான், மொதல் 40 days ட்ரைனிங் மாதிரி கொடுத்தோம். இதெல்லாம் அங்கே இருக்கும்போதே நடக்கிறது. அது ஒரு திருநாட்திரி குண்டு கழுத்தில் தொங்கி விட்டுருணும். இந்த குண்டு தான் நீ லாஸ்ட் ஃபயர் பண்ண போகிறது. ஆல்மோஸ்ட் எல்லாரும் அடிச்சிடுவாங்க. அடிக்காதால் அழ ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா அவ்வளோ அவனுக்கு அந்த இது இருக்கும் ஸ்பிரிட்டு. அது மாதிரி ட்ரைனிங்கை நல்லா தமாஷா போச்சு, நல்லாவும் எஃபெக்டிவலாக இருந்துச்சு. கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தின அப்போ வந்து பெரும் பணம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்புறம் வீரப்பன் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை தேடி நிறைய மக்கள் காட்டுக்குள்ளே போனாங்கலாம் சொன்னாங்க. அது என்ன ஆச்சு அந்த பணம்? இல்லை உயிரோடு இருக்கும்போதே ஒரு தகவல் வந்துச்சு நமக்கு. பண்ணாரி பக்கத்துலேயே இந்த ஏரியாவில் தான் பணம் இருக்கிறது, வேல்யூபிள்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு. இது என்ன பண்ணேன் நான், ஒரு 10 mm ராட், ஒரு 6 feet லென்த், 5 feet லென்த்தில் ஹேண்டில் போட்டு ஒரு 10-15 செஞ்சு கான்ஸ்டபிள்ஸு எல்லாருக்கும் நானும் கூட கையில் வச்சுக்கிட்டு இப்படியே போவோம். குத்தின்னு துப்பாக்கி தோளில் மாட்டின்னு இருக்கோம். 2 பேர் கைடு போவோம். அவனுக்கு அந்த வேலை கிடையாது. அவன் நம்மளை காட் பண்ணணும். நம்ம இங்கே குத்திட்டு இருக்கும்போது எது இல்லைன்னா அதுவும் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு போனோன்னா ஒரு சில இடத்துல அப்படியே இறங்கும். என்னடா அது அப்படின்னு சொல்லி மறுபடியும் தோண்டி பார்த்தா அந்த மண் மாறி இருக்கும். கீழே இருக்க மண் மேலே வந்திருக்கும். இல்லை புல் முளைச்சிருக்கும். இந்த புல்லுக்கும் இந்த புல்லுக்கும் வித்தியாசம் இருக்கும். இது பெருசாக இருக்கும், இது ஏன் சின்னதாக இருக்குது. நல்லா குத்துனுங்கிறான்னா அப்போ தோண்டி பார்த்தாக்கா ட்ரம்ஸில் ரேஷனு, அரிசி, பருப்பு, எண்ணெய், எல்லாம் சோப்பு எல்லாமே அதில் இருக்கும். கேஷும் எடுத்தோம். அதே மாதிரி கேஷ் எடுத்து என்ன பண்ண, நடராஜன் சார் தான் இருந்தார். கிட்டத்தட்ட உடனே ஃபோன் பண்ணோன்னே வந்துட்டார். வந்து பார்த்துட்டு எங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணார். அப்புறம் அப்படியே அரசாங்கத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். அந்த பணத்தை 50 lakhs இருந்துச்சு. அது கவர்மெண்ட்டுக்கு ஹேண்ட் பண்ணிட்டோம். டென்ட் எடுத்தோம், பைனோகுலர்ஸு, இதெல்லாம் அதில் இது ரொட்டி சுடுற கட்டை. அடுத்த நாள் என்கவுண்டருக்கு பரவ சொல்றீங்களா? என்கவுண்டருக்கு முன்னாடி? என்கவுண்டருக்கு முன்ன ராஜ்குமாரை கடத்திட்டு வந்த அப்புறம் அந்த டைமில் எடுத்தேன். அப்போ பாலச்சந்திரன் போயிட்டு மிஸ்டர் நடராஜன் சார் வர்றார். அவர் போயிட்டு மிஸ்டர் விஜயகுமார் வர்றார். இந்த ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு சஞ்சய் அரோரா, விஜயகுமார், தேவரம் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் அப்படியே மாறுது. தமிழ்ச்செல்வன் வர்றாரு, அசோக்குமார் தாஸ் வர்றாரு, இன்னும் 2-3 SVs வர்றாங்க. டிஐஜி காளிமுத்து, அப்போ டிஜிஐ அவர் இன்சார்ஜில் வர்றாரு. பாலச்சந்திரன் வர்றாரு, நடராஜன் சார் வர்றாரு, மறுபடியும் விஜயகுமார் சார் வர்றாரு. அதுக்கு முன்ன மிஸ்டர் அலெக்சாண்டரும் அதில் இன்சார்ஜாக இருக்காரு. வீரப்பன் தேடுதல் வேட்டை பற்றி இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி வந்தது. அந்த டாக்குமெண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்களா? எனக்கு சொன்னாங்க சார், நான் பார்க்கல, என்னை யாரும் வந்து அப்ரோச் பண்ணல. என்னமா ஆக்சுவலாக அந்த ஸ்பாட்டில் நான் இருக்கேன் சார். ஸ்பாட்டில் இருந்து அடி வாங்கினது நான் தான், உள்ளே போகிறேன், எல்லாமே எனக்கு தெரியும். அது ஐ விட்னஸ். அது இல்லாத நம்ம பண்ணாரோம். இங்கே போயிட்டு இல்லை விஷம் வச்சு கொண்டாங்க அதுன்னா தான் நான் என்னடா புதுசாக இருக்குது. அந்த இடத்துல ஏன் எனக்கு அடிப்படணும், என் கன்மேனுக்கு ஏன் அடிப்படணும், நாங்கள் ஏன் ஹேண்ட் கப் லீடிங் செயின் எடுத்துன்னு போகிறோம்? அப்படி இருந்தால் தான் அது எதுக்கு? நான் அரெஸ்ட் பண்ணி அவனை இழுத்துன்னு வரதுக்கு தானே எடுத்துன்னு போகிறோம். அப்படியே இருந்தால் ஒரு ரவுண்டு சேம்பரில் இருக்குது. டெஸ்ட்டு கன்லாம் டெஸ்ட்டுக்கு போச்சு. பேலஸ்டிக் டெஸ்ட்டில் போனால் ஃபயர் பண்ண இதெல்லாம் இருக்கும்ல, ஸ்மோக்கு அவங்க பண்ணது.
அதெல்லாம் ப்ரூஃப் இருக்குதுல்ல. அதுக்கப்புறம் ப்ளீடிங்கு. செத்துட்டான்னா ப்ளீடிங்கே ஆகாது. ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக பிளட்டு சார். எப்படி செத்துட்டான்னா ப்ளீடிங் ஆகாது. வீரப்பன் தேடுதல் வேட்டையில் போலீஸ் இவ்வளோ பெரிய டீம் இருந்து வீரப்பன் நெருங்க முடியாத கட்டத்தில் பத்திரிகையாளர்கள் அவரை வீசின்னு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சார்? இன்றைக்கி என்னை கூப்பிட்ருக்கீங்க இங்கே, வேறு யாராவது வர முடியுமா இங்கே? பிகாஸ் யூ ஹாஸ் டெம் டு கம் இல்லையா? அதுதான் அங்கேயும் நடந்துருக்குது. ஆனால் பத்திரிகையாளருங்க வந்து நம்ம நெகட்டிவாகவும் சொல்ல முடியாது சார். அவங்களால எங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடச்சிது, கிராஃப். இந்த ரூட் இவன் இங்கே இருந்திருக்கான், இங்கே இருந்திருக்கான். மற்றது வந்து மனஸ்தாபம் இருந்தாலும் அட்லீஸ்ட் அந்த தகவலாவது நமக்கு கிடைச்சது. அந்த விதத்தில் நம்ம அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேர் இஸ் லிட்டில் குட் இன் எவ்ரி பேடுன்னுவாங்க. அது மாதிரி இது ஒரு அட்வான்டேஜாக தான் இருந்துச்சு. அவங்க கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வாங்கன்னா ஆட்டம் போய் மீட் பண்ணலாம்ல. இப்போ சிஎம்ஏ இருக்காரு, நம்ம போய் சிஎம்ஐ பார்க்க முடியுங்களா? அன்லஸ் ஹி கால்ஸ் அஸ். அது மாதிரி தான் ஆச்சு. பட் பத்திரிகைக்காரங்க போய் பார்த்து நமக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஃபேக்ட்ஸ் தான் வேணும். உண்மை தானே அவங்க பண்ணுறாங்க, உண்மையாக ஃபேக்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும். எது அதனால தான் அவங்க மூலியம் தான் நமக்கு தெரிஞ்சதே. அது போட்டலாம், அது ஒரு இதாக இருந்துச்சு. பட் இந்த கமெண்ட்ஸ் வருதே, இதுவும் அவங்க நல்லா கரெக்டாக அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி இருந்த ஆஃபீஸர்ஸை போய் பார்க்கணும். அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கரெக்ட். இதில் வந்து மறைக்க வேண்டிய ஒன்றும் விஷயமும் கிடையாது. நம்ம தெரிஞ்சிருந்தால் காட்டிலே முடிச்சுட்டு இருப்போம் கதையை. காட்டில் மட்டும் இல்லை, நிறைய பேரை பிடிச்சிருப்போம். இது ஆப்ரேஷன் முதலே தண்ணிக்கு வெளில வந்த அப்புறம் தான் பிடிக்க முடியும்ன்ற ஒரு லெவலுக்கு வந்துட்ட அப்புறம் இதுதான் நடந்துச்சு. அதே மாதிரி கேட்ராக்ட் இருந்துச்சு, ஆப்ரேஷன் இது. அப்போ ஆம்புலன்ஸ் வண்டி ஃபர்ஸ்ட் அம்பாசிடர் கார் இருந்துச்சு. அப்புறம் இல்லை ஆம்புலன்ஸ் வண்டி வரணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடக்குது சார். அது இன்டெலிஜென்ஸில் நடந்துட்டு இருக்குது. அது இதெல்லாம் ஆயிருக்குது. அப்போ இந்த கதையை சொல்கிறவங்க அதுக்கு ஒரு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த வீரப்பன் அந்த கடத்தின அந்த சந்தன மரங்கள் இதெல்லாம் வெளியே வந்தது. ஸோ அந்த நெட்வொர்க்கு வந்து வெளியே வந்திருக்கும். வீரப்பன் உயிரோட பிடிச்சிருந்தா அது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான் அவரை கொண்டுட்டாங்க, உயிரோட பிடிக்கல அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. சார் உயிரோட பிடிச்சிருந்தோன்னா பணம் இருக்குது சார் இன்னமும். இப்போ எல்லாம் இந்த கரன்சி எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. எத்தனை க்ரோர்ஸ் இருக்குது, எவ்வளோ தான் போயிருக்கோம். எல்லாம் நாங்களே 50 lakhs ஒரு ஏரியாவில் எடுத்தோம்னா எவ்வளோ இருந்திருக்கும் பணம் அங்கே. அதை எடுத்துகிட்டு போமே, யாருக்குமே தெரியாத போச்சு. அது கரெக்டு கிடையாது. ஒரு தலைப்பட்சமாக பார்க்குறாங்க, அவங்க சைடை பார்க்குறாங்க. எவ்வளோ கொலைங்க நடந்தது சார். அப்படியே வயிற்றை கிழிச்சி மரத்துலலாம் தொங்க விட்ருக்காங்க, குடல்லாம் தொங்கிடும். ஒரு டெரர் கிரியேட் பண்ணோம். அது மனுஷன்களை எப்படி கொல்லலாம் சார்? அது இத்தனைக்கும் அவங்க லிங்காயத்துங்க, பட்டு மஞ்சு குளத்தில் அது மாதிரி நடந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் யாராவது இதாகனா கொலை பண்ணுறது தான் அவங்க ஆளுங்களே. அது ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு. சின்ன பையன் தான் இருந்தான் அவன், மாதேஷ் கூட அங்கே தான் ஒரு என்கவுண்டர். ஆனால் ஹார்ட் கோர் சார். அவங்க எங்கள் கையிலேருந்து தப்பிச்சிட்டான் அந்த பையன். சின்ன வயசு தான் என்ன, ஒரு 18 20 வயசு இல்லை 22 வயசு இருக்கும். வீரப்பன் கிட்டேருந்து வெளில வந்துட்டான். ஏன் வரலன்னா இவன் கேரக்டர் சரியில்லைன்னு சேஸ் பண்ணாத மாதிரி எங்களுக்கு தகவல். அது விமனைசிங்கில் ஏதோ இறங்கினான்னு சொல்லி. சின்ன வயசு பையன் அந்த மைண்ட் செட் இருக்க தான் செய்யும். ஒரு தகவல் வந்து நாங்கள் உட்காந்துருக்கோம், அவன் வந்தான். அதுக்குள்ளே நம்ம பார்ட்டியில் ஒருத்தன் ஃபயர் பண்ணிட்டான். கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தானா நாக் அவுட் பண்ணியிருப்பேன் நான். என் சைடு தான் வரான். அது கரெக்டாக அது தூக்கியிருப்பேன் நான். எஸ்கேப் ஆகிட்டான். அடுத்த நாள் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஏரோ போட்டான். ஒரு குடிசையில் போய் உட்காந்துட்டு உள்ளே போய் மறைஞ்சிட்டு உள்பக்கம் சாத்திக்கிட்டு கத்தி எடுத்து அவன் கழுத்தை அறுத்துக்கிறான். அந்த கத்தி ஷார்ப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, எவ்வளோ தூரம் அவனுக்கு மனசில் எது இருப்பாங்க அது மாதிரி. பட் ஹீ டைடு. நம்ம என்கவுண்டரில் சாவல, செல்ஃப் இது தான். ஒரு வாட்டி நாங்கள் போகும்போது ஜோக்லேக்கர்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார். தட்டக்கரையில் இருக்கும்போது, தட்டக்கரையிலேருந்து சிலுவைக்கல் அந்த பிரிட்ஜு தாண்டோன்னா பாலார் அவங்க லிமிட்டு, அங்கே அவங்க வண்டி நிற்கிது. இவருக்கு போய் நான் ட்ராப் பண்ணிட்டு திரும்பி வரேன், வழி பிளாக் பண்ணி ஆம்புஷ் வச்சுட்டாங்க. நான் தான் வண்டி ஓட்டின்னு வரேன், கூட ஒரு எஸ்ஐ இருந்தார், இன்னொரு கான்ஸ்டபிள் இருந்தாங்க. என்ன திடீர்னு பண்ணிட்டு உடனே என்ன பண்ணோம், பஸ்ட் ஃபயர். அந்த AK-47 எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கில் அடித்தோன்னா ஒரு டெரர் கிரியேட் பண்ணிவிடும். சாதாரணவங்களோட ஓட ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி அந்த வெப்பனுக்கு பவர். அது போட்டு ஓடுறாங்க. அதெல்லாம் 2-3 பேர் அடித்தோம். அது அப்புறம் அது 145 என்கொயரி ஆச்சு. அதுலேயும் நமக்கு ஒரு ஆளுக்கு அடிபட்டுச்சு. இதே கதி தான் ஆச்சு. அவங்கயும் குண்டு பட்டுருக்குது, இன்பேஷண்ட் ஆகுன்றாங்க. அந்த அப்புறம் டிஎஸ்பியாக தான் ரிட்டர்ன் ஆகிறாரு. வீரப்பன் பற்றி உங்கள் மதிப்பீடு என்ன சார்? பொதுவாக வீரப்பன் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ காவல்துறையிலையோ ராணுவத்திலையோ இருந்திருந்தான்னா ஒரு பெரிய அதிகாரியாக வந்திருப்பான், இல்லை அவ்வளோ புத்திசாலி அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? வைல்ட் லைஃப் பொறுத்த வரைக்கும் காட்டிலே இருந்ததுனால
இஸ் ஜீனியஸ் தான் சொல்லுவோம். என்ன இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்தது அதுக்கு காரணமும் ஃபாரஸ்ட் பீப்புளாக அவங்க இருக்கலாம். சிலர் இருக்காங்களா சார், காட்டி கொடுத்தாங்கன்னா அவனுக்கு பிடிக்காது. எதிரி இஸ் ஓகே, எதிரியை நம்பலாம். துரோகி வந்து எங்கே இருக்கான்னு கூட இருப்பான்ல, அது போல் ஆளுங்களை தான் அவன் வெட்டினது. அவன் கெட்ட பழம் கிடையாது, விமனைசிங் கிடையாது, தெரியுதுங்களா? இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஜட்மெண்ட் கூட வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. வில்லேஜஸில் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்கல்ல, அதுவும் இதாக தான் இருந்துச்சு. என்ன இதே வந்து நெகட்டிவாக இருந்தது பாசிட்டிவாக இருந்ததுன்னா, அஃப்கோர்ஸ் ஒரு சான்ஸ் கலைஞர் இருக்கும்போதும் கிடச்சிது. இங்கே செங்கல்பேட் கெஸ்ட் ஹவுஸில் கொண்டாந்து வைக்கிற மாதிரி இருந்தது. வீரப்பனை சரண்டர் ஆகிட்டு எதை பண்ணலான்னு அது ஒத்துக்கல. அதுக்கப்புறம் என்னாச்சு சார், அவங்க சைட்லேருந்து அர்ஜுனனை போட்டு தள்ளிட்டாங்க கர்நாடகா கஸ்டடியில் இருக்கும்போது. அது ஒரு என்கவுண்டர் ஆச்சு. இதெல்லாம் அவனுக்கு அக்ரிவேட் பண்ணி இதாச்சு. கேசட்ஸ் வரும். கேசட் வரும்போது அதிகாரிங்களா ஐயான்னு தான் பென்ஷன் போகும், கெட்ட வார்த்தைலாம் வராது. நீங்கள் அவனோட சின்ன வயசுலேருந்து எப்படி ஸ்டடி பண்ணியிருப்பீங்க சார்? இப்படி வீரப்பன் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உன் ஃப்ரெண்டை பற்றி சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னுவாங்க. அது மாதிரி கூட இருக்கிறது தான், அதில் தான் மாறுறது. இஸ் இல்லிட்ரேட்டாக இருக்கிற ஆள் ஒரு பெரிய ஒரு ஐக்கானை கடத்துறான்னா அந்த லெவலுக்கு நாலேஜ் எப்படி வந்துச்சு? கூட இருந்த குரூப்ஸ் தான். நல்ல வழியிலையும் மாற்றி இருந்திருக்கலாம், தீ வழியாக போச்சு. நமக்கு என்ன சார், இஸ் நாட் பர்சனலி எனக்கும் வீரப்பனுக்கும் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் அ கவர்மெண்ட் ஆர்டர். ஐ எம் கவர்மெண்ட் சர்வெண்ட். ஐ ஹேவ் டு ஒபே த லா. லாவுக்கு நம்ம பண்ணி கவர்மெண்ட் ஆர்டர் ஒபே பண்ணணும். லைவாக பிடிச்சா கோர்ட்டில் கொண்டாந்துருப்போம். டெட்டாக இருந்துச்சுன்னா ப்ரூஃப் பண்ண போகிறோம் டெட்டுன்னு. இதுக்கு 20 years ஆச்சு சார். 87லேருந்து 2004 வரைக்கும் இந்த பீரியடில் வந்து ஃபாரஸ்ட்காரங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. பிளாட் வாட்சர் இருப்பாங்க, ரேஞ்சர் இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல நாலேஜ், அனிமல்ஸ் பிஹேவியர் தெரியும், எதுவும் தெரியும். பட் இவங்க வரவே இல்லையா, அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டோமே நம்ம. போலீஸ் போய் உள்ளே இறங்கிட்டதுனால கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் ஆச்சு. எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. அப்புறம் பிஎஸ்எஃப்காரங்க வந்தாங்க. பிஎஸ்எஃப்காரங்க அந்த பசுகாலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது ஒரு வாட்டி வீரப்பன் கேட்டிருக்கேன், என்னடா அது பெருசாக எடுத்துன்னு போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அது இன்ஃபார்மேட் மூலியமாக தெரியுது. இவ்வளோ பெரிய பெருசாக எடுத்துன்னு போகிறேன், என்ன அது அணுகுண்டா போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து கேலி பண்ணியிருக்கான். ஒருவேளை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார், அந்த நாலேஜ் கொடுக்கணுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் யாருன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான், இல்லைன்னா அனிமல் லவர்ஸ் எதாக இருக்கணும். அது மாதிரி வாலண்டியர் குரூப் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிடலாம். திடீர்னு போலீஸ் வந்து வெளியில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் நல்ல பேர் போலீஸ்க்கு இல்லைங்களா? கிரைம் டிடெக்ஷனும் சரி, லா அண்ட் ஆர்டரும் சரி, எது இருந்தாலும் தமிழ்நாடு போலீஸ்க்கும் நல்ல நேம். பட் இந்த இடத்துல இட் டுக் 20 yearsன்னா தட் மீன்ஸ் ட்ரைனிங்லேயே இது வரல நமக்கு. அப்புறம் மிஸ்டர் விஜயகுமார் சாரும் மிஸ்டர் தேவாரம்லாம் இதை வந்து எல்லாருக்கும் நம்ம கல்டிவேட் பண்ணோம். ஏன்னா ஃபாரஸ்ட் இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் தமிழ்நாட்டிலே இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு சப்ஜெக்டாக இன்னமும் ட்ரைனிங் நடந்துட்டு இருக்குது. அங்கே மங்களப்பட்டின்னு ஒரு இடத்துல இருக்குது. அங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணேன். கமாண்டோ ட்ரைனிங் சொல்லி ஒரு 200 பேர் கூட்டு கார்டெல்லாம் சுத்தம் பண்ணி அங்கே அது பெரிய ட்ரைனிங் சென்டர் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒன்று பண்ணேன், ரேஞ்ச் ஒன்று உருவாக்குனேன், ட்ரைனிங் கொடுத்தேன், நிறைய பேர் ட்ரெயின் ஆனாங்க. ஏன் இந்த ஆப்ரேஷனில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்த்துக்கல சார்? அதுக்கு என்ன காரணம்? அவங்க மேலேயே டவுட் வந்துடுச்சு. நல்ல ஆஃபீஸரும் இருந்தாங்க. ஒரு அடிமட்டத்தில் யார் எப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அதுக்கு யார் மேலேயும் சந்தேகம் பண்ணணும், அவாய்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. அவங்க நல்ல ஆளாக இருந்தாலும் நம்ம கெட்டதாக தான் தெரியும். எல்லாம் நீங்கள் பண்ணியதுனால தான் இந்த லெவலுக்கு தட்டக்கரை கெஸ்ட் ஹவுஸ்லலாம் தங்கியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ மரம் வெட்டுறான்னா தெரியாது இருக்காது. நிறைய பிளாட் அது இல்லாத அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது சார். இப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்துடுச்சு. மேன் பவர் வேணும்ல. எவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் ஒரு ஆள் போய் சுற்றி பார்க்கணுன்னா வெஹிக்கிள் கிடையாது, வெப்பன்ஸ் சரியாக கிடையாது, கம்யூனிகேஷன் சிஸ்டம் கிடையாது. ஸோ அவங்க சைட்லேயும் செட்பேக்ஸ் இருக்குது. இந்த ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 முக்கியமான ஆஃபீஸர்ஸ் வந்து வால்டர் தேவாரமும் விஜயகுமார் ஐபிஎஸும் வந்து அந்த 2 பேர்கிட்டையும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த அனுபவத்தை சொல்ல முடியும். இப்போ வால்டர் தேவாரத்திட்ட நீங்கள் ஒர்க் பண்ணது? அவரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணது சார் நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன் சார். இவர் வந்து வெல்லூர் எஸ்பி. அதுக்கு முன்னே நிறையா அவரை பற்றி ஒரு போலீஸ்லேயே அவர் பேர் சொன்னாலே ஒரு டெரர்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ செங்கல்பேட்டில் ஏதோ ரேட் நடக்குது. டிஐஜி அப்போது பரமகுரு டிஐஜி அவர் தான். காஞ்சிபுரம் எஸ்பி லீவு, அடிஷ்னல் சார்ஜ் எடுக்கிறாங்க, கலாட்டா ஆகுது. இவர் வார்ன் பண்ணுறாங்க. நான் வந்து டியர் கேஸ் செக்ஷன் எடுத்துன்னு போயிருக்கேன், டியர் கேஸ் ரைஃபிள் செக்ஷன் எடுத்து வார்ன் பண்ணுறாங்க, கேட்கல.
ஒரு ரிவால்வர் எடுத்து போட்டார். இவர் போய் பிடிச்சிக்கிறாரு. வால்டர் வேணாம், வால்டர் வேணாம் வேணான்ற. அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. கூட்டம் அடங்கிடுச்சு, எல்லாம் ஓட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நான் அவரை பார்க்குறது. செகண்டு, ஸ்விம்மிங் காம்படிஷன்னு, ஸ்விம்மிங்களுக்கு நான் செலக்ட் ஆகி ஸ்விம்மிங் காம்படிஷனுக்கு ப்ராக்டிஸ்க்கு அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. வேலூர் எஸ்பி கிட்ட. அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும்போது சாத்தனூர் டேமில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு டீம்லாம் போட்டு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. தேர்டு அவர் கூட வந்தது ஷூட்டிங் காம்படிஷனில் அடிக்கடி மீட் பண்ணோம். அப்புறம் குப்பம், அயோத்தி குப்பமில் கலாட்டா நடக்குது. அப்போ நான் மயிலாப்பூர் டிராஃபிக்கில் இருக்கேன். வந்துட்டே இருக்கும். கோதண்டன் சொல்லி இன்ஸ்பெக்டர், ராயப்பேட்டா இன்ஸ்பெக்டர் ஜீப்பில் வர்றாரு. கல்லை தூக்கி அடிக்கிறாங்க. சென்டர் மீடியா மேலே அந்த டிரைவர் பயந்து வண்டி ஏற்றுறான். அப்படியே டாப்பில் ஆகி 2 பேர் வெளில விழுறாங்க. இது நான் காந்தி ஸ்டாச்சுலேருந்து பார்த்துருக்கேன். ஏகாம்பரம்னு சொல்லி ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் என்னுடைய ரைடர் பெட்ரோல் தூக்கிட்டு வந்து கொளுத்தத்துக்கு வராங்க. நாங்கள் சீக்கிரமாக சத்தம் இதுவும் போட்டு வந்தோடனே பிடிச்சிட்டு அவர் எடுத்து போய் ரெஸ்கியூ பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறோம். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம பரேட் நடக்குது. பரேட்லேருந்து நேராக அப்போ கமிஷனரு மிஸ்டர் தேவாரம் பரேட்லேருந்து எல்லாரையும் அனுப்பி விட்டாங்க. குப்பத்துக்கு வந்தாச்சு. வந்தோடனே கலாட்டா எல்லாம் குப்பைக்காரெல்லாம் சேர்ந்துட்டாங்க. ஃபயரிங் ஆர்டர் கொடுத்தா புல்லட் இல்லை. இவர் கமிஷனருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஸ்ரீபால் ஐஜி சீஃப் ஆஃபீஸில் இருக்கார். நேராக வந்தார். சென்ட்ரி கிட்டேருந்து வெப்பன் எடுத்தார், புல்லட்ஸ் எடுத்தார். இன்டர்காமில் ஐ எம் டேக்கிங் யுவர் சென்ட்ரிஸ் புல்லட் அண்ட் ரைஃபிள்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு நான் கூட இருக்கேன். வால்டர் வந்து ஃபயரிங் நடந்துச்சு. ஃபயரிங் நடந்து அது கண்ட்ரோல் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஒரு நாள் ஒரு சிட்டு வருது. இந்த இன்சிஃபாலிட்டி பிரெயின் ஃபீவர் வருதுன்னு சொல்லி சிட்டியில் அந்த பன்னிங்க நிறையா பேர் வளர்க்குறாங்க. இந்த பன்னிங்கள்லாம் ஒழிச்சுக்கணும்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை அடிக்கணும்னு சொல்லி அது நமக்கு அந்த அசைன்மெண்ட்டு நாராயணன் சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார், அவரும் கொடுத்தேன். அதில் நிறையா அடித்தோம். அது 21 நாளில் 5700 அடித்தாங்க. அப்போது ஹாரி மில்லர் தான் இதில் இருக்கார், ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணி இதை வந்து இன்னும் ஹைலைட் பண்ணணுன்றதுக்காக எனக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுங்க. இப்போ நான் கொடுக்க முடியாது, நீங்கள் கார்ப்பரேஷன் கமிஷனர் தான் கொடுக்கணும். கார்ப்பரேஷன் கமிஷனர்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை அடித்தாங்கன்னு இருக்குது ஸ்டேட்மெண்ட். அவங்க கொடுக்கல. லீனா நாயர் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். ஏன் கொடுக்கலன்னா அந்த டைமில் ப்ளூ கிராஸில் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, கமிஷன் மேலே கேஸு. இவங்கெல்லாம் ரொம்ப காட்டுத்தனமாக அடிச்சுன்னு இருக்காங்க இதை அப்படின்னு சொல்லி. துப்பாக்கியில் சுட்டால் பிளட்டு விட தானே செய்யும். ஆனால் டோட்டல் எராடிகேட் பண்ணும், இல்லைன்னா அது கின்னஸ் புக்கில் வந்திருக்கும். இந்த ஆப்ரேஷனில் ஒரு வாட்டி அப்போ அசோக்குமார் தாஸ் இருக்கார் சார், எனக்கு எஸ்பி, நான் இன்ஸ்பெக்டர். அப்போ டிஎஸ்பி ஆகிறதுக்கு பின்னிய ஒரு மெசேஜ் வருது. மாக்காம்பாளையம்னு ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஃபைட் நடந்தது கர்நாடகா போலீஸுக்கும் கேங்குக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். போனாக்கா என்ன இருக்குது, ஒரு பிரிட்ஜு, லோ லெவல் பிரிட்ஜ், தர பிரிட்ஜ் இருக்கும்ல, தண்ணி மேலேயே போகும். அங்கே நின்றுட்டு அவங்க யூரின் பாஸ் பண்ண போயிருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் அங்கே வீரப்பன் உட்காந்துருக்கான். இவங்கள பார்த்தா அவனும் காபராகி இவங்களும் காபராகி ஃபயர் கேர் பண்ணாங்க. துப்பாக்கிலாம் போட்டு ஓட்டான். அது எந்த இடம்னா குன்றிய இது கடம்பூர்ன்ற இடத்துல, கல்கடம்பூர் இடத்துல இதாச்சு. எங்களுக்கு தகவல் வந்து நாங்கள் மேலே போகிறோம், கர்நாடகா போலீஸ் வந்துடுச்சு. ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த வில்லேஜரையும் பிடிச்சி விசாரித்ததில் இப்போ நைட் வருவான் சார் சாப்பாட்டுக்கு அப்படின்ட்டாங்க. அப்போது போகணும்ல, யாராவது கர்நாடகா கிட்ட நம்ம எஸ்பி கேட்குறாரு, உங்கள் டீம் யாராவது அனுப்புங்க சார் அப்படின்னா பேக் ஆகுறாங்க. நம்ம டீமும் பேக் ஆகுது. சார் நான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் போதும் அப்படின்னு சொல்லி 4 பேர் எடுத்துகிட்டு அதில் வந்து செலக்டிவாக இருந்தாங்க. அந்த டைமில் நம்மக்கிட்ட நைட் விஷன்லாம் இருக்குது. அப்போ வந்துடுச்சு நைட் விஷன்லாம். நாங்கள் போகிறோம், போயிட்டே இருக்கோம். பின் சைட்லேருந்து ஒரு கன் ஃபயர் சத்தம் கேட்டுச்சு. கீழே நாங்கள் மலையில் இருக்கோம், கொஞ்சம் கீழே எல்லாம் இருக்கும். மறுபடியும் கீழே வந்து பார்த்தாக்க ஒருத்தன் அரைப்புள்ளி கவுண்டர்னு சொல்லி அந்த கவுண்டரு காட்டு பண்ணி அடித்து அத்துன்னு இருக்கான். மறுபடியும் போனால் அப்போ தான் கிராஸ் ஆகி போயிட்டான். அந்த இடத்துல கர்நாடகா போலீஸ் வரல. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் இருக்கார், ராம்பயில் ஒரு இடத்துல போகிறோம். போயிட்டு லொக்கேஷன் பார்க்கறதுக்கு எந்த இடத்துல இருந்து அப்சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி மேலே மாலையில் ஏறி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது 3 யானைங்க படுத்துட்டு இருக்குது.
எங்களுக்கும் தெரியல, அதுக்கும் தெரியல. சத்தம் கேட்டோன்னே வெளியின்னு ஒன்று இந்த பக்கம் ஒன்று இப்படி நம்ம பக்கம் வரும். அதே மாதிரி தான் ஆச்சு, எல்லாம் ஓட்டாங்க. இப்போ தமிழ் செல்வம் மட்டும்தான் நிற்கிறாரு கன் பிடிச்சிட்டு. நான் இருக்கிறேன், ஒன்றும் ஆகலை. அது மாதிரி கரடி கூட ஆயிருக்குது. இந்த ஆப்ரேஷனில் அவர் மாற்றம் தேவாரத்தோட ஒர்க் பண்ணது அனுபவங்கள். ஒரு வாட்டி சார் ஒரு கோமிங் வராரு, வந்தாக்கா எங்களுக்கு மெஸ்டின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்படி 2ஆக இருக்கும். அது ஒன்றில் சமையல் பண்ணிக்கலாம், ஒன்று சூடு தண்ணி, அது மாதிரி ஒரு கவர்மெண்ட்டு ஆர்மி ஸ்டைலில் அது மெஸ்டின்னு. டீ தூள் இருந்துச்சு, சர்க்கரை போட்டு டீ போட்டோம். நம்ம ஆளுங்க கப்பு கொண்டாட மறந்துட்டாங்க. டீ தூள் டப்பா இருந்துச்சு, பிளாஸ்டிக் டப்பா, மூடியோட சகு மூடி, இன்னும் நல்லா ஞாபகம். இதெல்லாம் போட்டு அதில் டீயை போட்டு கொடுத்தேன். அவர் ரொம்ப சுவையாக சாப்பிட்டார். அது அந்த இடத்துல அந்த இதெல்லாம் பார்க்கல, அந்த டைமில் அது வந்து அவ்வளோ அவருக்கு இதாக தெரிஞ்சிச்சு. அது மாதிரி ஆச்சு. ஒரு வாட்டி முட்டை, காட்டுக்கோழி முட்டையை எடுத்து பாயில் பண்ணி கொடுக்குறேன், உடைச்சா உள்ள குஞ்சு இருக்குது. வாட் இஸ் திஸ் என்றாரு. சாரி சார், எனக்கே தெரியாது, அது முட்டைன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி ஒன்று ஆயிடுது. ஒரு வாட்டி என்னாச்சு, மலை மேலே ஏறுறோம் சார், போதமலை சைடு தான் போகிறோம். ஏறிட்டே இருக்கும், இருட்டாயிடுச்சு, தெரியல எப்படி போகிறதுனே தெரியல. ஆனால் மேலே ஏறிட்டுருக்கோம். ஒரு லெவல் வந்தோடனே காலில் ஒரு கல் பட்டு உருண்டு போகுது. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் போகிறது, சத்தம் கேட்குது. நம்ம அவ்வளோ தூரம் மேலே வந்துட்டோம். அவ்வளோ சைடில் வந்திருக்கோம். எல்லாரும் இவரும் இருக்கார், மிஸ்டர் தேவாரம். மழை வேற பெஞ்சிட்டு இருக்குது. போய் அங்கே மேலே சேர்ந்தோன்னே நல்ல மழை, உக்காந்துட்டோம். நான் ஒரு இடத்துல ஒரு கேம்ப் ஃபயர், குச்சிங்களே இல்லை, எல்லாமே இதாக இருக்குது. இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணி ஒரு நெருப்பு உண்டாக்கி குளிர் காஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம். இவர் வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டார். தெரியவே இல்லை, நம்ம எதிரில் இருக்கவனும் சொல்ல, அவனும் பார்க்கல. எல்லாருமே ஒரே ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். அப்புறம் பாட்டுனா ஆயிடுச்சு. டீ போட்டுன்னு இருந்தோம், டீ சாப்பிட்டேன். அப்புறம் பாக்கெட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்தேன். எல்லாம் நனைஞ்சு போச்சு, கொஞ்சம் சூடு பண்ணி கொடுங்க டாய்லெட் போடுறதுக்கு. அது மாதிரி எல்லாம் அவர் கூட அவ்வளோ பெரிய அதிகாரி சார், அவங்களெல்லாம் தேவையில்லை. இது மிஸ்டர் விஜயகுமார் கூட சார், மணியாச்சி பள்ளம் இடத்துல ஆம்புஷ். ஒரு நைட் ஆனோன்னு ஃபுல்லாக எலிஃபெண்ட்ஸ் அரௌண்ட். அப்புறம் மிஸ்டர் சஞ்சய் ராவும் இருக்கார், மிஸ்டர் விஜயகுமார் இருக்கார், நான் என் டீமு, அவங்க கூட இருந்த டீமு எல்லோரும். பட் அது ஒரு மிஸ்டேக்கு. அது என்ன, கரெக்டாக ரிவர்லேயே போட்டோம் நம்ம. இதெல்லாம் நமக்கு அந்த பட்டாதானே தெரியும், அது மாதிரி ஆச்சு. இப்போ கூட அவர் அதெல்லாம் ஒரு ரேங்க்குன்னே பார்க்கல சார், எல்லாம் ஈக்குவல் தான். அது மாதிரி தான். இப்போ நான் போகிறேன், என் டீமுன்னா அவங்க கமாண்டர் கிடையாது, நான் தான் கமாண்டர். நான் சொல்கிறது தான் அவங்க கேட்பாங்க. இது மாதிரி இருக்கும். இல்லை சார் நான் போகலாமா இல்லை, யுவர் கமாண்டர், யூ லீட், ஐ எம் ஜஸ்ட் அன் அப்சர்வர், ஐ எம் பார்ட் ஆஃப் யுவர் டீம் அப்படின்வார். தேவரும் அப்படி தான் சொல்லுவார். அடுத்தது எங்கே போகணுன்றது அவங்க சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் சொல்லணும். அது மாதிரி தான் லாஸ்ட் ஆப்ரேஷனில் நாங்கள் கமாண்டு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் ப்ராக்டிஸ் பண்ணது, சீஸ் ஃபயரு, லைட் போட சொன்னது, இவர்கிட்ட பாருமே சொல்லிவிட்டு உள்ள வண்டியில் என்ட்ரு ஆகுறது, பாடிஸ் எடுத்து வெளில போகிறது, எல்லாம் இதெல்லாம் ஆன் கமாண்டில் தான் நடந்துச்சு. இது நான் அப்படியே சொல்கிறேன், பட் இட் வெண்ட் ஆன் கமாண்டிங் இதில் தான் போச்சு. யார் நீ இதை பண்ணு, நான் அதை பண்ணு, அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஆப்ரேஷனில் உங்களுக்கு ஜனாதிபதி அவார்டு கிடைச்சிது. இது போக ஏற்கனவே ஒரு ஜனாதிபதி அவார்டு கூட நீங்கள் 2 ட்ரிப்பு வாங்கியிருக்கீங்க. வீரப்பன் இதில் 7 பேருக்கு கிடச்சிது. அதாவது பேப்பர்ஸில் என்ன பண்ணிட்டு, தமிழ்நாடு போலீஸு எல்லா மெடலையும் ஸ்வீப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது லிமிட்டட் இருக்குது, ஒரு இந்தியா லெவலில் அது கொடுக்குற மெடல்ஸு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இவ்வளோ தான் கொடுப்பாங்க. இது 7 ஒரே ஸ்டேட்டுக்கு போகுதுன்றா அது ஒரு ரெக்கார்டு தான். அதில் மிஸ்டர் விஜயகுமார், செந்தாமரை கண்ணன், நான், ராஜராஜன், வெள்ளதுரை, அப்புறம் குமரேசன், இன்னொரு சரவணன் சொல்லி இந்த 7 பேர் தான் அந்த பிரசிடென்ட் அவார்டு கிடச்சிது. இது வந்து பியூர்லி வீரப்பன் ஆப்ரேஷனுக்காக கிடைச்ச அவார்டு. இதுதான் ஹையஸ்ட்டு அந்த வீரப்பன் ஆப்ரேஷன்லேயே மேக்ஸிமம் வாங்கினதில் இதில் தான். அதுலேயும் ஒரு ஸ்டேஜ் அப்பு மிஸ்டர் விஜயகுமார். அந்த மெடல்ஸ்லேயே 6+1 சொல்லலாம். 6 வந்து பிரசிடென்ட் போலீஸ் மெடல், அது பிரசிடென்ட் போலீஸ் மெடலில் வருது. அதுக்கு இன்னொரு ஸ்டேஜ். பட் அதில் என்ன அட்வான்டேஜ்னால் எங்களுக்கு 75% டிஸ்கவுண்ட் ஃப்ளைட்டில் அந்த மெடலினுடைய ஹானர் பண்ணுறாங்க. பிரசிடெண்ட்டை காம்ப்ளிமெண்ட்ரி பாஸ் ஒன்று பிரசிடெண்ட்டு, அது எவ்ரி இயர் ரெனியூ பண்ணுறது. நானே என் கூட ஒரு கம்பெனியன்னு த்ரூ அவுட் இந்தியா எனி நம்பர் ஆஃப் டைம் AC 2 டயரில் போகலாம்.
இது தான் அதனுடைய மெடலினுடைய இது. இன்னமும் ஏதோ இருக்குதுன்றாங்களே, அதெல்லாம் இது பண்ணல. இன்னொரு trip கூட நீங்கள் ஜனாதிபதி அவார்டு இன்னொன்று அது ஃபர்ஸ்ட் வாங்கினது மிஸ்டர் அப்துல் கலாம் கொடுத்தது. அடுத்தது பிரித்திபா பாண்டிலேருந்து மெரிட்டோரியஸ் சர்வீஸ். டோட்டல் சர்வீஸில் பனிஷ்மெண்ட்டே இல்லாத, ஒரு பனிஷ்மெண்ட்டே இல்லாத அந்த லெவலுக்கு வந்து இத்தனை மெடல் வாங்கிட்டு வந்தது, அது மெரிட்டோரியஸ் சர்வீஸ்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் கேலண்ட்ரி வீரப்பதக்கம் மிஸ்டர் கருணாநிதி கலைஞர்கிட்ட வாங்கினது, அது வந்து கபிலன் இன்சிடென்ட்டு. அப்புறம் ஜெயலலிதா வரும்போது அதுலேயும் மெரிட்டோரியஸ் சர்வீஸ் ஃபார் ஸ்டேட்டு, அதுக்கு உண்டான பதக்கம். அப்புறம் லைஃப் சேவிங்து, இது நிறைய மெடல்ஸ் எனக்கு கிடச்சிது. பட் பர்டிகுலராக பிரசிடென்ட் மெடல் தான் ஹையஸ்ட். வீரப்பன் தேடுதல் வேட்டையில் கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் நீங்கள் இருந்திருக்கீங்க, வந்து கிட்டத்தட்ட குடும்பத்தை பிரிஞ்சு நீங்கள் காட்டில் இருந்திருக்கீங்க. வந்து அந்த இது எப்படி இருந்தது, குடும்பத்தை பிரிஞ்சு இருந்தது? குடும்பத்தில் அப்போ எங்கள் அப்பாவும் இருக்கார். அப்பாவும் ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் தான், போலீஸ் இன்ஸ்பெக்டர். நாங்கள்லாம் போலீஸ் ஃபேமிலி தான். எங்கள் அப்பாவோட அப்பாவும் இன்ஸ்பெக்டரு, அம்மாவோட அப்பா இன்ஸ்பெக்டரு, அது மாதிரி அண்ணன் இன்ஸ்பெக்டரு, மாமா இன்ஸ்பெக்டரு, டிஎஸ்பி, அந்த இதில் தான் வரும். அந்த பேக்ரவுண்ட் இருந்ததுனால ஃபேமிலியில் எனக்கு நல்ல சப்போர்ட். பர்டிகுலர்லி மை ஒய்ஃபு, சில்ட்ரன்லாம் தடுக்கலை. அதே மாதிரி எங்கள் அப்பாவும் கண்டிப்பாக நீ அந்த லெட்டர் கூட எனக்கு வச்சுருக்கேன் நான். அப்போல்லாம் லெட்டர்ஸ் தானே வரும், ஃபோன் கீன்லாம் கிடையாது. அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. அப்புறம் அங்கே போயிட்டோன்னே நம்மளை லீடராக டீமுக்கு போட்டோன்னே ஆஸ் எ லீடர் நான் போக முடியாது, என் ஆளுங்களை விட்டு. நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். இது மாதிரி அது செகண்ட் திங், எனக்கு இன்ட்ரெஸ்டே ஃபாரஸ்ட்டில் இந்த வைல்ட் லைஃபு கொஞ்சம் ரைட் ஃப்ரம் த சைல்ட்ஹுட்லேருந்தே எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால தான் நான் ஊட்டிக்கு இங்கே இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் கிடச்சோடனே மிஸ்டர் தேவானந்த் தான் கமிஷனாக இருக்கார். எங்கே போகணும் அப்படின்னாரு. சார் ஊட்டி ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார், அங்கே போயிடுறேன் நான். அவர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் ஊட்டிக்கு போகிறது. அங்கே போய் டோட்டல் அட்மாஸ்ஃபியரை மாறிச்சு. ஊட்டியிலேருந்து தான் எனக்கு எல்லாமே மாறிச்சு. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் அஃப்கோர்ஸ் வருவேன் நான். 15 days ஒரு நாள், காலையில் வந்தோமா சாயந்தரம் போய்ட்டோம் 2 நாள். அங்கே கொஞ்சம் லல் ஆச்சுன்னா, சூடு இல்லைன்னா வந்துட்டு போவோம். அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன்ஸ் யூத் வந்து இந்த ஆப்ரேஷனில் போச்சு. மொத்தம் 1.5 லட்சம் 2 லட்சம் போலீஸில் வாலண்டியர்ஸ்ன்னு மிஸ்டர் தேவரம் சார் கேட்கும்போது ஒரு 200-250 பேர் தான் வந்தாங்க. இப்போது கடந்த செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி இது இருந்துச்சு, பரேடு. அதில் நிறைய பேர் இறந்தாங்கல்ல. அதில் கர்நாடகா போலீஸ் வந்தார், சீனிவாசன் அவங்கெல்லாம் பிஹேடட் ஆனது. நம்ம போலீஸும் இறந்தவங்களுக்கு ஒரு மெமோரியல் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுக்கு வரும்போது பார்த்தாக்கா ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. பிகினிங்கில் ஹீரோ எங்கே இருப்பான், சினிமா முடியும் போது ஓல்டாக இருப்பான், அதே மாதிரி தான் எல்லாருமே இருந்தாங்க அங்கே. என் கூட இருந்தவங்கலாம் எல்லாமே மாறி அந்த இதே போயிடுச்சு. அதுதான் பேசிட்டு இருந்தோம். பட் அவ்வளோ இதுலேயும் அந்த ஃபங்க்ஷனுக்கு மிஸ்டர் இவர் வராரு, விஜயகுமார் சார். இவரால் நடக்க முடியலனாலும் அந்த மரியாதை செலுத்துறாரு பாருங்க, அவர் வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த ரீத் வைக்கிறது, அந்த ஃபங்க்ஷன் நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க எஸ்டிஎஃப்பில். அது நல்லாவே நடந்துச்சு. அது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து உடனே கிளம்பிட்டாங்க. ஸோ இது மாதிரி நடந்துச்சு. இது மாதிரி ஆஃபீஸர்ஸ் இருக்கிறதுனால சார் நமக்கு வந்து போகிறதுக்கு மனசு வராது, கேட்கறதுக்கும் மனசு வராது. நம்ம கேட்டால் கொடுத்துருவாங்க பர்மிஷன் போகிறதுக்கு, பட் அந்த மனசு வராது நமக்கு. அந்த மாதிரி அந்த மூமெண்ட் இருந்துச்சு. அப்போ இறுதியாக ஏதாவது சொல்ல வர முடியும்? ஒரு பெரிய கான்செப்ட் மக்கள் மத்தியில் என்ன ஆகுதுன்னா, இது போல் பாய்சன் கொடுத்து சுட்டோன்றது, அந்த ஸ்பாட்லலாம் நாங்கள் இருந்து கஷ்டப்பட்டவங்க, இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு இதை நல்ல கோல் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி வதந்திங்களை வந்து நம்பிட்டு இது பண்ணுறது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் வந்து வெளியில் வந்து சொன்னோன்னு அவசியமே உள்ள மாட்டின்தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நமக்கு நிறைய கேஸ் பிடிச்சிருக்கலாம், எல்லாரையும் பணத்தையும் எடுத்துகிட்டு இருக்கலாம் மொத்தத்தையும். அது அவனோடய அழிஞ்சிடுச்சிங்களே, எல்லாமே இல்லை. அதுதான். மற்றபடி எப்படியும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்னுவாங்க. சிவல பெரியன் தான், அப்புறம் மம்மட்டியா வந்தான், அப்புறம் வீரப்பன். மேபி நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்னு தெரில. அந்த லெவல் வராமல் இருந்தால் நல்லது. பட் போலீஸ் வந்து இப்போ உஷாராயிட்டாங்க. அதுக்கு அந்த பேசிக்லியே இந்த ஜங்கிள் ட்ரைனிங்கும் பேரலாக வந்துகிட்டே இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த அதிகாரிங்க தான், தேவரும் விஜயகுமார் தான். துப்பாக்கியை எடுக்கிறது, துப்பாக்கி ஒரு இடத்துல இருக்கும், புல்லட் மடைச்சு வச்சுருக்கிறத ரிஃப்ளெக்ட் ஷூட்டிங் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் கொண்டாந்து நாங்களே போய், நானும் மோகன் சிங் இன்ஸ்பெக்டர் போய் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போய் அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி
லோடு அன்லோடு இதுதான் பெரிய எதுவும் இல்லை பண்ணி அவங்களுக்கு அந்த மைண்ட்லேருந்து அந்த பயத்தை போக்கி துப்பாக்கியிலையும் குண்டோட தான் இருக்கணும், சேஃப்டி இருக்குது, அதுலேயே இருக்குது சேஃப்டி கேட்ச் அதெல்லாம் இருக்குது, அது போட்டு யூஸ் பண்ணணும்னு அது அவர் அப்போ தான் மாறுது அது சுச்சுவேஷன். வெப்பன்ஸ் மாறிச்சு, நிறையா மாடர்னைஸ் ஆச்சு, இன்னமும் ஆகிட்டு இருக்குது. பட் இப்போதைக்கு இப்போ பாருங்கள் நக்சலைட் ஆப்ரேஷன்லாம் இந்த எஸ்டிஎஃப் பார்ட்டி வச்சு தான் பார்க்குறாங்க. இதுக்கு நடுவில் என்னாச்சு, ஊட்டியில் ஒரு டைகர் வந்து மேனிட்டர் ஆகி அதுக்கப்புறம் நான் வில்லிங்னஸ் கேட்டேன், நான் வேணா போய் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இது 2000க்கு அப்புறம் நடந்தது. பத்ராசாமி நல்லா தைரியமான ஆஃபீஸரு. அவர் என்ன சொன்னார், அவர் டிஎஃப்ஓ இருக்கார், உங்கள் ஆளுங்க தான் இங்கே இருக்காங்க, உங்கள் சிஷ்யனுங்க தான், நாங்களே பார்த்துக்குறோம், கொஞ்சம் விடுங்க அப்படின்னு சொல்லி அது இதாகிடுச்சு. அப்போ ஃபாரஸ்ட் ரேஞ்சில் கூட மிஸ்டர் பத்ராசாமி, கார்ஃபீல்டு இஸ் நோ மோர் நோ, அப்புறம் பாலசுப்ரமணியம், செல்லதுரை, இதெல்லாம் இந்த பர்டிகுலர் இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களும் தைரியமான ஆளுங்க, அவங்களுக்கும் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குது. நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு விரோதிங்க கிடையாது ஃபாரஸ்ட்டு, பட் கோஆப்ரேஷன் நல்லா பண்ணாங்க. எப்போ கூப்பிட்டாலும் அட்டன் பண்ணுறது, இல்லை அவங்க போனோன்னா நாங்கள் டீம் எடுத்துகிட்டு போவோம். ஏதாவது இருக்கும் அவங்களது செக் டேம்லாம் கட்டணும் அப்படின்னா நாங்கள் டீம் எடுத்துகிட்டு போவோம். அது மாதிரி ஃபாரஸ்ட் அஃபீஷியல் பண்ணாங்க. சிவிலியன்ஸில் கூட எனக்கு அதை நான் சொன்னேன், எலக்ட்ரானிக் இதெல்லாம் ஒரு ஸ்ரீராம்ன்றது. அப்புறம் இந்த வெப்பனில் கொஞ்சம் நல்லா நாலேஜ், ஹபீப் முகமதுன்னு இன்னொருத்தர் ஃப்ரெண்டு, அவருக்கு நல்லா வெப்பனை பற்றி தெரியும். அவர் வந்து அவங்களாம் டெடிகேட் பண்ணாங்க எனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். அவங்கெல்லாம் வந்து சொல்லணுன்னு ஒன்று கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக வேண்டி இதெல்லாம் பண்ணாங்க. அது மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னமும் மாடர்னைஸ் ஆகணும். பட் இந்த ஃபாரஸ்ட்டில் டூ அண்ட் டோன்ட்ஸ்ன்னு இருக்குது. இது தான் பண்ணணும், இது தான் பண்ணக்கூடாது. ஃபாரஸ்ட்டுன்னு ஒரு லா இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும். இப்போ திடீர்னு ஃபாரஸ்ட்டில் போனீங்கன்னா அங்கே ஒரு நல்ல ஒரு இடம் இருக்கும், வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும், தண்ணி போயிருக்கும், எல்லாம் சார் பாட்டில் அது மாதிரி கட்டு பொல்யூஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு தான் வரணும். அது நன்றி. வணக்கம்.